இந்த ஸ்டெப் உன கத்து வச்சுக்கிட்டாரா நான் யாரு என் பாட்டு தான் இது. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். இது விடியம் ஃபார் தி ஜாப் குக்கிங் மற்றும் ஜிஆர் வினய் வழங்கும் குக் வித் கோமாளி சீசன் 4 பவர்ட் பை சக்தி மசாலா ரேஞ்ச் ப்ராடக்ட் கார்டியா அட்வான்ஸ் கடலெண்ணெய் ஓரியோ மற்றும் KAG டைல்ஸ் கோ பிரசன்டட் பை பிரிஸ்மா லெகிங்ஸ் அண்ட் பை சுகர் ஃப்ரீ கிரீன் சவரன் 710 வாட்டர் ப்ரூஃப் ப்ளை மற்றும் ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல். வெரி குட். வழக்கமா நீங்க தானே இதெல்லாம் சொல்லுவீங்க? இல்ல இது நான் வந்து வேற ஷோல சொல்லுவேன், பட் இது தம்பியோட ஷோ. இந்த வாரம் ஒரு முக்கியமான வாரம். இட்ஸ் எலிமினேஷன் வாரம். இந்த எலிமினேஷன் வாரம் அப்படின்றதுனால குக்ஸ் எல்லாம் பயங்கர காம்படிட்டிவா பயங்கர பயமா ஒரு பீதியாவே இருக்காங்கன்னு சொல்லலாம். எக்ஸப்ட் ஃபார் ஒன் பாடி, ஒரு பாடி மட்டும் பேண்டை கட்டிட்டு இன்னைக்கு ஜாலியா சுத்த போகுது. ஒரு நிமிஷம் தம்பி பாப்பா, உனக்கு எப்ப ஒண்ணுக்கு வந்தாலும் அப்படிலாம் சொல்லாம கொள்ளாம போக கூடாது. இரு பர்மிஷன் கேளு. மைக் மாத்தலாம். ஓகே. So without any delay, let's welcome our cooks. ஏய் சுஷ்டி ஆயா வாடி. ஓ பா, இன்னைக்கு கையிலே பிடிக்க முடியாது அவள. மணி வாக்கல்ல பச்சையா பஸ் ரோட்ல ஷார்ட் ஸ்கர்ட் ஆட்டத்தை பாத்தியா புகழ்? ஐயோ ஐயோ. ஏய் இந்த ஸ்கூல்ல இந்த ஆயா தான் ஒர்க் பண்ணாங்க. நடக்கல வெட்டு குட்டு வீடு. அங்க துணி காய போறா பாரு அத வச்சு. ஏய் முட்டாள். ஓ வாவ். ஜீவந்தா ஒன்னு வந்து நான்வெஜ்ஜே வந்து வெறித்தனமா பண்ணது, இன்னொன்னு நான்வெஜ்ஜா பார்த்தாலே வெறித்தனமா ஓடுறது. வாங்கி காஸ்டியூமர்ல ஸ்பெஷல் டிசைன் ட்ரெஸ். இதெல்லாம் நல்லா பேசு. யோ கஜேஷ், சமைக்கிறது ஏதாவது கேளியா? சமைக்கிற விஷயமா பேசியானா நல்ல காஸ்டியூமர்ல ஏயா போட்டு உயிரை வாங்குறேன். ஐயோ பெரியமா வருங்க. பெரியமா பெரியமா பெரியமா. ஏய் பெரியமா இல்லடா விசிமா. ஐயோ இன்னைக்கு என்ன ஆரம்பத்துல ஜாலியா வருவாங்க, போக போக கோவமாவாங்க. இப்ப வர்றதே கோவமா இருக்கு என்ட்ரியே. ஐயோ எங்க அண்ணன் கிரணை மறந்துட்டேனே. நீ கிரண் அண்ணன் கூட தான் நான் பேர் ஆகணும். அடடடடடடா, ஒரு முக்கியமான ஒரு பலப்பரிச்சைக்கு எல்லாரும் வந்து பக்காவா ரெடியா வந்துருக்கீங்கன்னு நம்புறேன். ஆமா. என்ன ஒரு கேரக்டர் அப்பத்துல இருந்து சட்டை தூக்குறோம் பேண்ட் இழுத்து விட்டுட்டு இருக்கா. எஸ் இஸ் மை ஃபர்ஸ்ட் லவ். ரொம்ப பெருமையா இருக்க. முன்னெல்லாம் வந்து எலிமினேஷன் ரவுண்ட் அப்படின்னு வச்சாலே நீங்க ஒரு கேள்வி பொதுவாக கேட்பீங்களே, நீ யார் எலிமினேட் ஆவான்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு. இந்த வாட்டி யாரும் சிருஷ்டி பேரை சொல்ல முடியாது, புகழ்னா சொல்ல முடியாது, குரேஷினா சொல்ல முடியாது, யாருமே சொல்ல முடியாது. கோவாலிக்கு இருக்கு இன்னைக்கு. நாங்க உங்ககிட்ட மாட்ட போறோமா இல்ல நீ எங்க கிட்ட மாட்ட போறியான்னு அங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஐ அம் வெரி ஹாப்பி. நம்ம ஜட்ஜஸ்ல ஒருத்தர் வெல்கம் பண்றதுக்கான நேரம். சோ லெட்ஸ் வெல்கம் ஷிப்தாமப்பா. ஹே ரஞ்சிதமே ரஞ்சிதமே நானே கேட்டு பார்க்கலாம். கொஞ்சமே அடி ரஞ்சிதமே ரஞ்சிதமே ராஜா போட்டடி நீங்க. ஏய் போய் போடா. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை எலிமினேஷன் வீக்ல பாக்குறேன். ஏய் இவன் யாரு? இவர் மதுரை முத்து. அம்மா நான் தான் மதுரை முத்து. அப்படியே குத்து. சூப்பர். நம்ம குக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஒரு எலிமினேஷன் வாரத்துக்கு தயாரா. ஏய் அது ஒரு 100 தடவையா சொல்லிருப்படா. போதும் டைலாக் ஞாபகம் இருக்கு. ஓகே, நம்ம குக்ஸ் எல்லாம் இந்த வாரத்துக்கு தயாரா ரெடியா வந்திருக்காங்க. சோ இவங்களுக்கெல்லாம் பேரிங் ஆரம்பிச்சிடலாம்ப்பா. இன்னைக்கு இவங்களுக்கான பேரிங் எப்படி அமைய போகுது? அதாவது இந்த பேரிங் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு ஃபன்னான பேரிங்கா இருக்க போகுது. அதுக்கு ஒரு சட்ட பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள்கள் இதோ. இது எப்படி விளையாடுறது? இது 1 எடுத்து 2 எடுத்து 3 எடுத்து சோலி புரியலையே. 7 ஸ்டோன் மாதிரியா? ஆஹா அது விளையாடுனது விஷம் ஆகுது எனக்கு. இல்ல இது எப்படி விளையாடணும் இது? என்னமோ மத்தவங்களுக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியாது அந்த கேம். எத்தனை வயசுக்கு வந்த பிள்ளைங்க கூட உட்காந்து கம்பெனி கொடுத்து ஆடி இருக்கீங்க இந்த கேம். ஓகே, பேரிங்கான பொருட்கள் வந்துருச்சு. பட் இதை வச்சு என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம இப்போ ஒருத்தரை கூப்பிட போறோம். லெட்ஸ் வெல்கம் ஷெஃப் வெங்கடேஷ் பட் சார். வந்துட்டாண்டா கால. என்னடா வாடா போறீங்க? இல்ல பாட்டு பில்ட் அப். அமெரிக்கா ஒயிட் பில்டிங் மாதிரி வந்திருக்கீங்க. பெரிய சுயேட்சை எம்எல்ஏ. அதான் வந்து இப்படி வணக்கம் போட்டுட்டு தான் வருவார் செட்டுக்கு. என்ன ஷெஃப் ஏதோ சோழிலாம் வந்திருக்கு, அங்க ஏதோ ஸ்டார் இன்னைக்கு வந்து இவங்க ஜாதகமே இந்த சோழில தான் இருக்குது. ஜாதகமா? இந்த போர்டுல 6 ஸ்டார் இருக்கு. ஆமா ஷெஃப். சுஷ்டியை தவிர மத்த 6 பேரும் இங்க வந்து சோழியை உருட்ட போறாங்க. சோழியை உருட்டும் போது எந்த நம்பர் வருதோ அந்த நம்பர் ஸ்டார் தான் உங்களுக்கு. விஜய் டிவியோட டாப் ஷோஸ் 6 ஷோ அதுக்குள்ளார இருக்கு. அதுல இருக்கிற பார்ட்டிசிபென்ட்ஸ் மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் நம்ம கோமாளிங்க எல்லாம் கெட்ட போட்டு ரெடியா இருக்காங்க. நீங்க எடுக்க போற அந்த ஷோவுடைய கேரக்டர் தான் இன்னைக்கு உங்களுக்கு கோமாளியா வர போறாங்க. உங்களை வச்சு ஆட்டி படைக்க போறாங்க. ஆர் யூ ரெடி? உருட்டலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம கூட போறது உருட்டத்துக்கு ஆண்ட்ரியன் வாங்க. ஆஹா தடி கூட விட்டுச்சு. சக்சஸ்.
வேண்டாம் வேண்டாம் ஆண்டி வேண்டாம் இன்னைக்கு டென்ஷன் ஆண்டி வேண்டாம் என்று சொன்னால் மட்டும் ஆண்டி உங்களுக்கு வராமல் இருந்து விடுவார்களா? ஆண்ட்ரி 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 உனக்கு வேணும்னா அதெல்லாம் கொடுக்க முடியாது, போமா. தங்கத்துறை குரேஷ் என்ன? இல்ல 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 அண்ணே அவ சொன்னல என்னடா காதலியா? சிரிப்பை பாருங்க ஆண்டிக்கு. மாடங்கிட்ட போயில உனக்கு அறிவு இருக்கிற அறிவு. ரொம்ப நாளா பேரிங் ஆகணும்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. அடடடடா, இந்த சீசன்லயே முதல் முறையா இந்த ஜோடி அமைஞ்சிருக்கு. சரி, இன்னைக்கு வந்து நம்மளுடைய ஷோக்கு வந்து நிறைய குக்ஸ்லாம் வந்திருக்காங்க. ஒரு 6 குக் இருக்காங்க. இதுல ஒரு குரூப்ல டூப்பும் இருக்காங்க. ஸோ நம்ம எல்லாருமே அவங்கள கண்டுபிடிக்கணும். அதுதான் ஒரு கேம். டைம் 7:29க்கும் சுஷ்டி கூட பேர் ஆகுறதுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்கு. என்னதுங்க? 2க்கு அப்புறமே 7:30 தான். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. டேய், இது அவளுக்கு புரியறதுக்கு இன்னும் 2 சீசன் ஆகும். இது என்ன இம்யூனிட்டி பேண்ட் மாதிரியா இருக்கு? இங்க பாருங்க, பிபி செக் பண்ற மிஷின் மாதிரி. சார் பத்தி சொல்லி ஆகணும். சில பேர் வந்து குக்குன்னு சொல்லுவாங்க, செஃப் மாதிரி அவங்க சமைப்பாங்க. பட் சில பேர் செஃப்னு சொல்லுவாங்க, ஆனா அவங்க குக்கு மாதிரி கூட சமைக்க மாட்டாங்க. உண்மையிலேயே இவரை மாதிரி நிறைய குக்கை நீங்க இறக்குங்க. ஏன்? எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இவர் கூட இருக்கிறது. நாங்க என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரே ஆள் அவர் தான். என்ன சொன்னாலும் கேட்பாரு. அண்ணா இதை இப்படி பண்ண வேணானா, வேணாம், ஓகே தம்பி. அண்ணா இதை இப்படி பண்ணுங்க, ஓகே தம்பி. அவர் எங்கள்கிட்ட என்ன சொல்றாருன்னா, செட்டை பத்தி எனக்கு தெரியும், இதை பத்தி எனக்கு தெரியாது, அதனால நீங்க சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். எல்லாத்தையும் ஒரு அக்செப்டபிள் ஒரு கெப்பாசிட்டியா இருக்காரு. தெரிஞ்சுக்கிட்டேன், ஒரு எபிசோட் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஆண்டி கூட்டு போ குரேஷியே. இந்த ஷோல வந்து 2 ஜட்ஜஸ், அதுல ஒரு ஜட்ஜ் இஸ் a pillar of the show, இன்னொரு ஜட்ஜ் இஸ் a killer of the show. ஏய், இந்த ஆங்கரை பத்தியே சொல்லடா. தேவையில்லாத விஷயங்கள் நான் பேசுறது இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் யூ ஆர் பேரிங் வித் எஸ், ஐ அம் வெரி ஹாப்பி. ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்தேன். ஆமா ஹாப்பி ஆக்சுவலி. ஆனா எனக்கு ஒரே ஒரு பயம், வெளிய பார்க்க முடியாது, சிச்சினே இருப்போம் இன்னைக்கு நான். லெட்ஸ் வெல்கம் கஜேஷ். ஷெஃப் கஜேஷ். நீங்க போறீங்களா? சப்பனி முருகா. 2 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை. மகபனாவா? மாகாபா அண்ணா. மாட்டனா தங்கதுரை அண்ணா, தங்கதுரை அண்ணா. நான் இல்லம்மா, ஐயோ சிவாங்கி என்ன பாசண்டா, என் பேரை சொல்லுதுடா. ஜிபி முத்தண்ணா. ஜிபி பாத்தா என்ன பாட்டு? ஏய், அவருக்கு அந்த மாதிரி பாட்டு பிடிக்கும். அப்படியா? எஸ் சார், இவரெல்லாம் எங்க பெரியப்பானாலே அவனை நம்ப மாட்டான். மாக்காப்பான்னு சொல்லி இறக்கி விடுங்களே சார். ஆண்ட்ரியன் வராதது உங்களுக்கு எவ்வளவு வருத்தத்தை தெரிவிக்குது? ஆண்டியை வேண்டான்ட்டு நினைக்கிறேன். ஏன்? ஏன்னா போன எபிசோட்ல அவங்க இவரை வேணான்ட்டாங்க, அதனால இருக்க வேஸ்ட் தானே. அதனால ஆக்சுவலா 2 பேரும் சண்டையில இருக்கிறதுனால நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் சார். என்னது? ஏய் ஆண்ட்ரியன், ஐ அம் லவ் யூ. No 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 no. I'm sorry but I already love someone. ஆல்ரெடி லவ்? No. ஹூ? ஆப்பிரிக்காக்காரன் ஆர் அமெரிக்காக்காரன்? No, துத்துக்குடிக்காரன். தூத்துக்குடிக்காரன். வாவ். வாவ். யோ யோ மாப்பாக்கா. இந்த ஆளுங்க பத்தியா இங்க பிடிக்கலன்னு நம்மள்ட்ட நடிச்சிட்டு உள்ள போய் நடிக்க சொன்னாங்க. முத்து, உனக்கு வெக்கமா இல்ல? இப்போதான் நான் பேச மாட்டேன்னு சொன்ன கைவிட்டு ஆடிட்டு இருக்கேன். இல்ல வெக்கம் இல்ல, வீட்டு விட்டு வெளியே வரச்சிலே வெக்கம் மானம் எல்லாத்தையும் குடிக்கணும் போச்சுட்டு தான் வருவேன். அதனால எனக்கு வெக்கம் மானலாம் கிடையவே கிடையாது. ஓகே, நம்ம கூப்பிட போறது விசித்ரா மேடம், வாங்க. உங்களுக்கு எந்த கோமாளி வந்தா நல்லா இருக்கும்? அவங்களுக்கு என் கூட வரணுமான்றத ஃபர்ஸ்ட் கேளு. அது அவங்க வேணான்றாங்க, அதனால தான் உங்களை கேட்டேன். நீங்களே சொல்றீங்க யார் வேணும்னு. ரொம்ப ரிஸ்க்குன்னு இந்த அம்மா. எல்லா கோமாளிங்கிட்டையும் அந்த மாதிரிலாம் இல்ல, யாராவது ஒழுங்கா இல்லைன்னா தான் பிரச்சனை வரும். சார், இருக்கிறது 3 அடுப்பு, 6 சட்டியை வச்சு 7 வேளை வாங்குவாங்க. அப்புறம் என்னத்த அன்கோஆபரேட்? நீங்க வேற இந்த சைடு ஸ்டார்டர் பண்ணு, இந்த சைடு கிரேவி பண்ணு, இந்த சைடு இதை பண்ணு, இடையில என் சாரி அட்ஜஸ்ட் பண்ணு. எவ்வளவு வேலை சார் ஒரு மனுஷன் பண்றது? எவ்வளவு கஷ்டம் நாங்க பண்றது. என்ன சார் இப்படி மானத்தை வாங்குறாங்க? என்னால முடியல. அதுக்கு நம்மள மாதிரி குக் நல்லா இல்லையா? ஒரே ஓகே, உருட்டலாம். உருட்டு. முருகா, என்னை காப்பாத்துப்பா, என்னை காப்பாத்து. அவங்க ஏன் வேண்டறாங்க, நம்ம தான் வேண்டறோம். அதான் புரியல. 3. ஆகா 3. உங்களுக்கு வந்து இருக்கிற ஷோ காஃபி வித் டிடி. வெரி குட். எனக்கு பிடிச்ச ஃபேவரட் ஷோ. So let's welcome Junior Didi. மோனிஷா சொல்லல. மோனிஷா.
Shiva. How sweet, yeah. Hi. Oh, Shiva. Thank you so much. Love you da. ஹாய் கா, எப்படி இருக்கீங்க? இந்த பயங்கரமா இருக்கு இந்த மேனரிசம் வாக்கெல்லாம். Thanks, Araksha. ஏய், Actually, I'm very happy. Cook with Komali. Such a blockbuster show. And எல்லா ஸ்டார்ஸும் பின்றாங்கப்பா. கியூட்டா பண்றா. நல்லா பண்றா. எல்லாம் ஓகே மேடம். 3ஆம் நம்பர் வச்சு 3 மணி நேரமா காத்துட்டு இருக்காங்க. குக்க பத்தி ஏதாவது ஒன்று சொல்லிட்டு கூட்டு போங்க. இனிமே இந்த அதிகாரம் பண்ற வேலை எல்லாம் என்கிட்ட வேண்டாம். ஓகேவா? சரி. கூலா சமைக்கிறோம். ஓகே. போலாமா டேபிளுக்கு? ஓகே. பை போனிஷா. பை. ஐயோ இன்னைக்கு ரொம்ப ஆட்டம் போடுவா. சரியான எலகன்ஸ் பெட்ரா போனிஷா. இங்க பேர் இங்க. ஓ உங்ககிட்ட அடம் புடிப்பே. ரொம்ப ஈகரா டென்ஷனா வெயிட் பண்ணிட்டு இருக்க. கிரண் வாங்க. சொல்லுங்கண்ணே, எந்த கோமாளி வேணும்? சுனிதா. thank you கிரண்ஜி. என்ன அவார்டு வந்தாலும் இந்த பாராட்ட வாங்குறது தைரியமா எடுங்கண்ணே. தங்கத்துறை தான் வருவாரு. வா. அஞ்சு வந்து புகழுக்கு பிடிச்ச நம்பர். அதனால அவன் தான் இருப்பான். வாய்ப்பே இல்லை சார். எங்க அண்ணா தங்கத்துறை தான் வருவாரு. புகழ் தான் நினைக்கிறேன். அண்ணா, நீங்க 5 போட்டு எடுத்துக்கிறது கலக்க போகுது யாரு? அதுக்கு உங்களுக்கு வர போறது மதுரை முத்தண்ணன். நிஜமா அவரே வர போறாரோ? முதல் முறையாக கோமாளியாக வருகிறார் மதுரை முத்தண்ணா. ஐயோ என் சிங்கம் போல நடந்து வர அஞ்சல்ல பெற. ஐத்தியமா அருவாளுக்கு வேலை இல்லாம பண்ணிட்டானே. அண்ணா சொல்லுங்க. ஐயா, தலையில ஒண்ணுமே இல்லைனா கிளார் அடிக்கும், வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லைனா போர் அடிக்கும். இறப்பு பிறப்பு அதுக்கு நடுவில் ஒரு கேப், அதுல வேணும் சிரிப்பு. அதுதான் என் குக்க வித்து கோமாளி கொடுத்துட்டு இருக்கு. இவ்வளவு சொல்றீங்க, ஆனா பண்ண மாட்டீங்களே. ஐயா, உங்களுக்கு அப்படி பண்ணக்கூடாது. எங்க ப்ராப்பர்ட்டி ரோடு. இப்ப என்னப்பா பண்ணிக்கிட்டு இருக்க? இது என்ன இது? அண்ணா இது வந்து சாலை. சாலையில இப்ப பாருங்கண்ணே, அண்ணா சாலை. அண்ணா, இதுக்காக ஒரு ரோடே போட்டு என்ன ஒரு ஜோக்குக்காக. எவ்வளவு ப்ராப்பர்ட்டிப்பா? ஒரே ஒரு ரோடு எடுத்துட்டாப்ல, மீதி 9 சாமான் எடுத்துருக்கு. அவ்வளவுதான். இனி எல்லாம் போட்டு போ. உங்களுக்கு தெரியுது. இங்க பாரு, பட் ரோடு பட் ரோடு. இது பட் ரோடு. ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகிவிட்டன. மீதி 2 பேர் இருக்கீங்க. மைம் காபி அண்ட் சிவாங்கி வாங்க. அண்ணா உங்களுக்கு பாடல் பிடிக்கும். நான் இன்னைக்கு ஒரு இசை ஞானி. நல்லா இருக்கும். 1 2 3 4 சூப்பர் சிங்கர். அப்ப சிவாங்கிக்கு 6. சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர். எனக்கெல்லாம் சூப்பர் தேவ் வந்திருக்கணும். இன்னைக்கு நான் இந்த மியூசிக் ஜி என்ன பண்ற பாரு. சுனிதா இல்ல சூப்பர் சிங்கர் சிங் பண்றது. சிவாங்கி, உங்களுக்கு என்ன ஷோ வந்திருக்குன்னு திருப்பிங்க, அதையும் பாத்துருவோம். 6ஆம் நம்பர். காணும் காலங்கள். ஐயோயோ, அப்ப மறுபடியும் சுனிதா கதை எனக்கு. முதல்ல கனா காணும் காலங்கள் யாருன்னு பார்த்தலாம். கனவுகள் காணும் வயசாச்சு, மனசுல ஆசை முளைச்சாச்சு. சுனிதா. ஆமா, என்ன புது புது ஐட்டமா போடுறீங்க? சாரிமா, என்ன சரசம் பண்றீங்க? வாட்டாப்பே உங்களை பத்தி விடுறாங்களா? பாட்டி எப்படி இருக்க? பாட்டி இந்த டர்ரு வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதடா, கார்பெட் மண்டையா. இந்த மாதிரி பண்ணாங்கன்னா நான் அம்மாட்ட சொல்லுவேன். எப்படா இப்படி பேசுனாங்க? செருப்பு பிஞ்சு கோணிக்கு வாரம் ஒரு கட்ட போட்டு உனக்கு பல வருஷம் கழிச்சு அண்ணன் வந்திருக்கான், சந்தோஷப்படாம அவனை வெரிஃபை பண்ணிட்டு இருக்கேன். நான் சந்தோஷப்பட்டேன். நான் ஓடி வந்தேன். ஏது எலிமினேஷன் ரவுண்டுக்கு நீ வேண்டி இப்ப அண்ணன் வரணும்ட்டு. டேய் ரமேஷ், இங்க பாருடா, சுரேஷ் கூப்பிடுறாப்ல. புகழ் அழகா இருக்குடா உனக்கு. சுரேஷ் எப்படி குட்டி பையா? குட்டி பையா. நீ எங்க ஸ்கூல் படிக்கிறேன்? நானா ஐயோ ஸ்கூலுக்கு தெரியல. இதுக்கு ரெண்டு லூசு டான்ஸ். ஏய் இங்க பேர் வாட்ச்மேன் வந்தாரு. நந்தினி வாட்சி வாய்ஸ் இருக்கு. இழந்த பழம் ஆயா, ஒரு நிமிஷம் எனக்கு வாய்ஸ் சொல்லுங்க. ஆயா வதி. ஏய் அடிச்சு குடுறவேடா. சிவாங்கி, எவ்வளவு ஹாப்பியா இருக்கு புகழோட சேர்ந்தது? செம்ம ஹாப்பி. இவருக்கு ஹாப்பியா இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த உலகத்துக்கே தெரியும் நான் ஹாப்பியா தான் இருப்பேன். அப்படியே நீ அப்படியே இது பண்ணிட்டு அந்த மாதிரி நான் பண்ண மாட்டேன். ஓ, என்னது தொண்டையில? அதெல்லாம் இல்ல. நான் ஹாப்பியா தான் இருக்கேன். அது நீ ரொம்ப நாளைக்கு அப்புறம் அண்ணன் கூட பேரா இருக்கேன். என் டேபிள்ல டிஸ்டர்ப் பண்ண கூடாது. வந்துருவேன். வரக்கூடாது. வந்துருவேன். ஒரு ஹெல்ப் பண்ண வந்துருவேன். ஓகே. அவருக்கு வீர் பேத்துறதுக்கு வந்துப்பேன். போடா. ஓகே, 2 பேரும் நீங்க உங்க ஒர்க் ஸ்டேஷன் போலாம்.
ஹாய், இந்த தாடி வச்சு நான் பொண்ணு மாதிரி தான் இருக்கேன். மியூசிக் ஜி வாங்க. மன்னிச்சுக்கம்மா தெரியாம வந்துட்டேன். சூப்பர் சிங்கர்ல நித்யநாதன் சொல்லிட்டு ஒரு கேரக்டர். ஒரு நிமிஷம், லாரி டிரைவர் நீங்க சொல்லுங்க. லாரி டிரைவரா? செம சிரிப்பா இருக்கும் நீங்க பாருங்க. உங்க கூட 2G 3G 4G என்ன 5G கூட இருக்கலாம். ஏ மாதிரி மியூசிக் ஜி உங்க போன்ல இருக்குமா? நான் உங்களோட தொண்டைக்குள்ள போய் உங்க தொண்டைக்குள்ள போய் அந்த தொண்டைக்கு எப்படி நீங்க இசை தொண்டைக்குள்ளதான் இருக்கா? தொண்டைக்குள்ள தான் அங்க வெளிய எடுக்க போற நீ. எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். இத மனுஷன். அவன் மனுஷன். ஆமா ஆமா. இத மனுஷன். இப்போ இசை ரெண்டு விதமா இருக்கும். மூளைல இருந்து இசை வரலாம், மஞ்சள்ல இருந்து மனசுல இருந்து. இப்போ மூளைல இருந்து இசை வந்தா மூஞ்சி மட்டும் தான் ஆட்டணும். இப்போ மஞ்சள்ல இருந்து மனசுல இருந்து இசை வந்தா எப்படி வேணும்? மைம் கோபியானா, லக்கி சாம் சுனிதா வந்திருக்காங்க. எவ்வளவு ஹாப்பியா இருக்கு? ஆல்வேஸ் சூப்பர் தம்பி, நான் எதிர்பார்த்தேன். நான் இது பின்னாடி சொல்லிட்டு இருந்த புகழ்கிட்ட இன்னைக்கு எலிமினேஷன் ரவுண்ட்ல நீ தங்கச்சி கிட்ட தான் போவேன், எனக்கு அண்ணன் தான் வருவாரு அப்படின்னு தான் சொன்னேன். என்ன ஒரு பாசமலர் படத்தை 2 பார்ட்டா பார்த்த மாதிரி இருக்குடா. ஆமா, எனக்கு அண்ணா ரொம்ப பிடிக்கும். ஓகே, ஆல் கெட் பேக் டு யுவர் வர்க் ஸ்டேஜ். ஏய், நான் எதுக்கு வரணும்? டேய், ஒரே அடியில எல்லாம் பேசிக்கிச்சு. ஓகே, பேரிங் எல்லாம் முடிஞ்சு போச்சு. அட்வான்டேஜ் டாஸ்க் ரெடியா? ரெடி. அதுக்கு முன்னாடி ஜஸ்ட் டேக்கிங் 1 minute ஆஃப் யுவர் டைம். குக் வித் கோமாளி சீசன் 3ல நம்ம கூட பார்ட்டிசிபேட் பண்ணி நம்ம மனசு எல்லாத்தையும் கவர்ந்த ஒரு மாபெரும் கலைஞர், எல்லாரும் சிரிக்க வச்சு சந்தோஷப்படுத்தின ஒரு கலைஞர் திரு மனோபாலா அவர்கள் வந்து இயற்கை எழுதிட்டாங்க. அவங்க ஆத்மா சாந்தி ஆகிறதுக்காக குக் வித் கோமாளி செட்டோட சார்பாக நம்ம எல்லாரோட சார்பாகவும் ஒரு நிமிஷம் அவருக்காக நம்ம செவி சாய்ப்போம். லெட் அஸ் ஸ்டே இன் சைலன்ஸ் ஃபார் 1 minute. அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்திப்போம். கிரேட் மேன், we are missing today. Great loss to the industry. நம்மளுக்கும் ஆக்சுவலா. ஓகே, இன்னைக்கு சேலஞ்ச் ஆரம்பிக்க வேண்டிய நேரம். ஷெஃப், இன்னைக்கு உங்களுக்கான அட்வான்டேஜ் ரவுண்ட் 1 எப்படி அமைப்பது? ஒரு கலக்கலான இன்கிரிடியன்ட் வச்சிருக்கோம். அதை பேஸ் பண்ணி ஒரு பெரிய கலவரமா நடக்க போகுது இந்த கிச்சன்ல. அந்த ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள் இதோ. கலக்கரமா கலர் கலரா இருக்குமா? தம்மியா உட்கார்ந்து ஒருத்த மிச்சர் தின்னுட்டு அண்ணே அண்ணே மிக்சர் சம்திங் ரிலேட்டட் டு மிக்சர். இன்னைக்கு உங்களுக்கான சேலஞ்ச் மிக்சர். மிக்சர் சுடணுமா? மிக்ஸா எனக்கு தின்ன தெரியும், அவ்வளவுதான். முக்கியமா இந்த 4 இன்கிரிடியன்ட் இருக்கணும். ஓமப்பொடி 1, காராசே 1, ஓலை பகோடா அதாவது ரிப்பன் பகோடா 1 அண்ட் காரா பூந்தி 1. இந்த 4ம் கண்டிப்பா உங்க டிஷ்ல இருக்கணும். கண்டஸ்டன்ஸ் உங்க எல்லாருக்குமே ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் ஆஃப் கடலை மாவு தான் கொடுப்போம். அதுக்கு மேல வேணும்னா குக்குங்க இந்த வாட்டி எங்க கிட்ட வந்து கோமாளி பத்தி டேமேஜ் பண்ற மாதிரி ஒரு டயலாக சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா கடலை மாவு வாங்கி போலாம். இத நான் மிஸ் பண்ணிட்டேனே. இந்த மிக்சர் செய்யும் போது இந்த குக்ஸுங்க எல்லாம் நிக்கிறதுக்கு ஒரு மேடை கொடுப்போம். என்ன மேடை? தூக்கு மேடையா? அந்த ஸ்டேஜ் மேல நின்னுட்டு தான் நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்கணும் கோமாளி செய்யும் போது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட டைம் 25 நிமிஷம். ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் கோமாளி, அடுத்த நிமிஷம் குக்கு, கோமாளி, குக்கு அண்ட் கோமாளி. ஸோ 25 நிமிஷத்தில் நீங்கள் அது யார் வெயிட் ஜாஸ்தி கொடுக்குறாங்களோ அவங்க தான் டாஸ்க் 1 வினர். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். குக்கு எல்லாம் தனியா அரெஸ்ட் பண்ற மாதிரி தனியா ஒரு டப்பா போட்டு அது மேல ஏறி நில்லுங்க. நீங்க இன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் கொடுக்கணும், நீங்க ஹெல்ப் பண்ண கூடாது கோமாளி டைம்ல அப்படின்னு சொல்லிட்டாங்க. உள்ளுக்கு மிக்ஸ் பண்றதுக்கு கப் இருக்குல்ல? ஸ்டப்பா? கப்பு கப்பு மிக்ஸ் பாவ மிக்ஸ் பண்றது கப்பேயா? ஓபனிங்ல அடிக்கிறீங்க. ஐயோ எனக்கு பயமா இருக்கு. கூல் டவுன். எல்லா மாவையும் பிசைஞ்சு வச்சிருந்தே. எல்லா மாவையும் பிசைஞ்சு வச்சா? ஆமாண்ணே, இது காரா சேவுக்கு வந்து அரிசியும் இந்த இதுவும் ஏன் இப்படி பாக்குறாரு? காரா பூந்திக்கு நல்லா தண்ணி ஊத்தணும். இதுதான் வந்து இது. சரி, எப்படி சொல்ற, நீங்க படியில பிரிக்கணும். ஒரு ஹால்ஃப்ல வந்து எல்லாத்தையும் போடலாம், இன்னும் ஹால்ஃப் வந்து நம்ம இன்னும் ரெண்டுல பிரிக்கணும்.
மாண்டட்டியா ஏதோ அந்த இதுல எல்லாத்தையும் போடு இது எல்லாம் போடவா போடு. உங்க பேர்ல உள்ள நம்பிக்கையில தான் போடுறேன். போடு. என்ன கொதிச்சா பாரு மேலே கை வச்சு பாரு ஒன்று மேலே வச்சுக்கோங்க இல்லை தங்கச்சி ஒன்று மேலே வச்சுக்க அப்போ கை தெரியாது எப்பா ஒண்ணும் தெரியலங்கறக்காண்டி ரொம்ப ஓவராலாம் பேசப்படாது. அண்ணா சூடாதான் இருக்கு. ஏய் மோனிஷா இவருக்கு பெருங்காயம் வேணுமா? பெருங்காயம் வேணுமா மாமா கீழே காயம் வருதா? இந்த காயம் ஓகேவா? பெருங்காயம் ஓகே. அப்ப வெங்காயம் என்ன பண்ணுவீங்க? வெங்காயமா நீ தான் இருக்கேனே. எங்கேயும் ஓடாம எதுவுமே பண்ணாம எவ்வளவு ஹெல்ப் பண்றாரு பாருங்க. எதுக்கு ஓடணும் எல்லாத்தையும் எடுத்து எல்லாம் ரெடியாக இருக்கு எதுக்கு ஓடணும் நம்ம அவரு உள்ள உட்கார்ந்து உனக்காக எதுவுமே பண்ணல. வரட்டும் அவ இன்னைக்கு செத்தா இன்னைக்கு வேண்டா கட்டுறா இன்னைக்கு. இது என்னது? இது மிளகா பொடி. அது எதுக்கு? மிளகா பொடி எதுக்கா? எல்லாருக்கும் தெரியும். இப்ப பாருங்க கண்ணு எரியும் பாருங்க. டேஞ்சரஸ் பிள்ளை. அதாவது இந்த மாதிரி இப்ப டாஸ்க் எல்லாம் வரும்போது கரெக்டா புகழ மாட்டிட்டாரு. 4 விதமான மாவு அவ்வளவு மாட்டிக்கிட்டாரா? ஒன்னே சொல்லப்பா நானு. இவர் எப்படிப்பட்ட கோமாளி தெரியுமா? உங்களுக்கு தான் இவரோட அருமை தெரியல. அருமை தெரியல. உன்னை என்ன பண்ணிட்டு இருந்தாரு தெரியுமா? தெரியும். எனக்காக பவுல்ல எடுத்து அடச்சு உள்ள உட்கார்ந்து என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாமா பண்ணிட்டு இருக்கான் உள்ள உனக்கு வேலை பண்ணாம. எங்க அண்ணன் அப்படிதான் ஃபன்னும் பண்ணுவாரு வேலையும் பண்ணுவாரு. அதான் அவனோட வாழ்க்கை லைஃப் ஸ்டைல். வண்ணம் மன்னர் விண்ணும் மன்னர். எங்க அண்ணன் எப்படி தெரியுமா? ஃபன்னும் பண்ணுவாரு வின்னும் பண்ணுவாரு. இவ கொஞ்சம் ஓவரா பண்ணுவா அப்படிதான். இல்ல உனக்கு நல்ல மனசு. அவன் என்ன பண்ண நம்பற நீ உன்ன நம்பர் இதை மிக்சர் சொல்றேன். மிக்சர் கரெக்ட். அது மிக்சர்ல நிறைய இருக்கு. எல்லாம் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆமா. இது எந்த ஊருதுடா இது? இது வந்து கொஞ்சம் வந்து ஆந்திரா. ஆந்திராவா? 20% ஆந்திரா. ஆந்திராவா? ஆமா. ஏன் ஆந்திரா ஊர் இல்லையா? இல்ல, mixer ஏன் அங்க வாழ்றவங்க எல்லாம் மக்கள் இல்லையா? மிக்சர் இல்ல. ஆந்திரால மிச்சம் இல்ல. தமிழ்நாட்டுல தான். கொஞ்சம் வந்து சிவகங்கை சைடு, கொஞ்சம் வந்து வேலூர் சைடு. இல்ல. வேலூர் இல்லையா? சிவகங்கை, ராமநாடு, மதுரை, திருச்சி. நான் என்ன கவர்மெண்ட் பஸ்ல இதா டிரைவரா இருக்கானா இல்ல கண்டக்டரா இருக்கானா? திருச்சி, திண்டுக்கல், வேலூர், திருச்சி, திண்டுக்கல், மதுரை, திருமங்கலம், திருநெல்வேலி, நாகர்கோவில், தூத்துக்குடி, மாயாவரம், நகு கும்பகோணம். எல்லாத்துமே நீங்க ஒண்ணும் இல்ல. இந்த சட்டையை கழட்டிட்டு வெள்ளை சட்டை போட்டு வந்துருங்க. நீங்க டிரைவரா அந்த வண்டியை ஓட்டுங்க. நான் கண்டக்டரா பேக்க மாட்டிக்கிறேன். கலெக்ஷன் அல்லுதா இல்லையான்னு மட்டும் பாருங்க. உள்ள இருந்து உள்ள இப்படி எடுத்து அப்படியே அந்த ஓட்ட வழியா பலபலா பலபலப்பா தூக்கு மேலே தூக்கு பயப்படாத ஒன்றும் பயப்படாத ஊத்து. ஐயோ எனக்கு என்னவோ தென்னை மரத்து மேல நிக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு எனக்கு. ஆமாமா. சார் ஐயோ இங்க பாருங்க சார் ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். சரிப்பா, நீங்க இவ்வளவு கேக்குறதால நான் கேக்குறேன். மிக்சர் அப்படின்னா தமிழ்ல என்ன? மிக்சர் ஆபீஸ் போறதுக்கு டைம் ஆயி போச்சு. நீங்க வேற ஆள்கிட்ட கிட்ட தெரிஞ்சுக்கங்க. எங்க புகழ்? என்ன 28 கேள்வி கேட்டாரு. ஒரு கேள்வி கேட்டதுக்கு பாத்தீங்களா எஸ்கேப் ஆயிட்டாரு. என்ன கேள்வி? என்கிட்ட கேள்வி பாப்பா, நான் சொல்றேன். மிக்சர்னா தமிழ்ல என்னன்னு? மிக்சர்னா என்ன தெரியாதா? டேய், மிக்சர்னா கேள்வி கேட்டா பதில் சொல்ல சொன்னா நீ ஒரு கேள்வி கேக்குற. சொல்லுங்க. டேய் சொல்லியா? டேய் சொல்லுங்க. மிக்சர் கூட தெரியாதா? டேய் என்னப்பா? ஸ்கூல் பாய்ஸ் ரெண்டு பேரும். ஏய் மச்சான் வாடா. எந்த ஊருங்க இது? சரியா போச்சு. தாமா பாறாரு நடுவுல. மச்சான் இது உப்பு நிறைய போட்டா தப்பு. ஓகே காதுல ஒரு அப்பு. ஊரு போய் சேர்ற வரைக்கும் வந்து வாயை கொடுக்காம போய் சேரணும். இப்படி மட்டும் நல்லபடியா சேர்த்து விட்டு அடுத்த மாசம் மொட்டை அடிக்கிறேன் நான். என்னடா கேள்வி கேட்டேன்? இது வந்து மிக்சர் அனுப்புறியா? வழி அனுப்பல சார். மிக்சர் அப்படின்னா தமிழ்ல என்னங்க சார் அப்படின்னு கேட்டேன் தாமு சார். கலக்கியா சார்? அது தவால முட்டையை ஊத்தி போடுறது சார். அது முட்டை கலக்கி. இது மிக்சர் தமிழ்ல வந்து கலக்கி. தமிழ்ல உண்மையிலே கலக்கி. ஓகே, இதுதான் சார். யாருக்கிட்ட எதை கேட்கணும்னு ஃபர்ஸ்ட் நமக்கு தெரியணும். இப்ப சார்ட்ட கேட்டோம் டக்குன்னு கலக்கிட்டாரு. அவர்கிட்ட கேட்டோம் கலங்கி போய் ஓடிட்டாரு. இன்னும் ஆளை காணோம். மிக்சரோட பேர் கலக்கி கிடையாது. ஒரு பெரிய மனுஷனு உங்களை பாராட்டி 10 நிமிஷம் பேசினதுக்கு அப்புறம் கலக்கி கிடையாதுன்னா என்ன சார் அர்த்தம்? மிக்சர்னா மிக்சர் தெரியாதா உனக்கு? அப்புறம் என்ன சார் 6 பேர்ட்ட கேட்டேன். இது நல்லா வராது. சுஷி நீ மினிட் வின்னர் தானே? அப்ப நீ என்னடா உம்மா கொடுக்குற? ஓ இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியோ குஷியோ ரொம்ப குஷியோ ரொம்ப குஷியோ. நீ என்ன பண்ணிருக்க சுனிதா? நான் பூந்தி என் கூட இருக்கும்போது ஒரு கை கூட நடக்காது. பைத்தியம். அன்னைக்கு பூந்தி சேலஞ்சில இன்னைக்கு தான் பூந்தி சேலஞ்ச். அது என்ன
பார்த்தாலும் advantage of free. கை வலிக்குது, கால் வலிக்குது. உள்ள போட்டு போடு. நீ தானே ஆங்கர் யா, அது இது எது அது எது 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 இப்படி குண்டக்க மண்டக்க பேசினா ஒரு மனுஷன் என்னதாப்பா பண்ண முடியும்? சரி மிக்சர்ல தமிழ்ல என்ன ஐயோ என்னங்க நான் மிக்சருக்கு தமிழ்ல என்ன எல்லார்கிட்டயும் நான் கேட்டதை இப்ப என்கிட்ட கேக்குறீங்க. நீ தான் ஆங்கர் ஆச்சே சொல்லு. மிக்சருக்கு தமிழ்ல வந்து something called in the very கலவை. கலந்த ஐயா கலந்த ஐயா, கலந்த மிக்ஸ் சார் மதிப்பிற்குரிய ஐயா கேள்விப்பட்டிருக்கேன், வணக்கம் ஐயா கேள்விப்பட்டிருக்கேன். அது என்ன கலந்த ஐயா? மிக்ஸ் சார். மிக்ஸ்னா கலந்து, சார்னா ஐயா. மிக்ஸ் சார் கலந்த கலந்த ஐயா. ஐயா மிஸ்டர் டாம், மிக்சர்னா கலந்த ஐயாவா? சூப்பர், நான் மிளகா பொடி போட்டுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் போடலாம். அப்ப அவள்கிட்ட போய் விட்டுருமா? ஆனா உண்மையிலேயே வந்து நீங்க மதுரை முத்தண்ண கெட்டப்ப போட்டுட்டு எந்த பொருளை பார்த்தாலும் ஜோக்கு சொல்லணும் போல இருக்குது. சோப்பு டப்பா இருக்குல்ல, சோப்பு டப்பால ஏன் சின்ன சின்ன ஓட்டையாக்கு தெரியுமா? பெரிய ஓட்டம் இருந்தா சோப்பு மூலம் கீழே விழுந்துருமா? குறுக்க பேசினா குறவழியை கடிச்சிடும். ஏன் தான் கேட்டேன், ஏன் ஃபர்ஸ்ட் வந்து கேக்குறேன். சோப்பு டப்பால ஏன் சின்ன சின்ன ஓட்டையா இருக்கு? ஏன் பெரிய ஓட்டையா தான் சோப்பு கீழே விழுந்துரும்ல, அதான். எதுக்குடா இந்த மானங்கட்ட பொழப்பு? இன்னைக்கு சிவாங்கி தோத்தா உனக்கு தான் அடி. பண்ணு, டக்கு டக்குன்னு பண்ணு. ஹலோ, நான் தானே இங்க குக்கு. அவன் தெரியுதா? நானே ஜாலியா இருக்கேன். நீ ஜாலியா இரு, நான் பண்றேன். உனக்காக பாவம் சிருஷ்டி குரல் உனக்காக கொடுக்குது. பண்றேன். அண்ணே, நம்ம ஹிஸ்டரியிலே முத வாட்டி அட்வான்டேஜ் ஜெயிச்சா செம்மையா இருக்கும்ல. பண்ணி தரேன் தங்க. தங்க பழைய ரெக்கார்ட்லாம் புரட்டி பாருங்க. இவ புதுசா வந்து மாத்தி விட்டா. எனக்கா ரெட் கார்டு எடுத்து பாரிய ரெக்கார்டு. அப்படியே பரவல. சூப்பர். அவனை விடக்கூடாது, இன்னொரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. என்ன குறைச்சி Okay. பைத்தியம், இப்படி இருக்க பைத்தியம். பைத்தியம் இருக்கட்டும். இம்யூனிட்டி பேண்ட் வின்னர். மிக்சர்னா தமிழ்ல என்ன? உனக்கு அவ்வளவு கூட தெரியாதா? ஏய், சீ, உனக்கு தெரியுமா? ஏய், கோமாளி நீ. ஏய், சீ, இங்க வா. கோமாளி ஏய், நீ. அவளை புரியல. அரே worst man. மிக்சருக்கு தமிழ்ல என்ன சொல்லுவோம்? தமிழ்ல என்ன சொல்லுவோம்? மிச்சர் என்னது? மிச்சர். மிக்சரா? ஆமா. ஐஷோ? ஐசோ ஷூரா? அங்க போய் கேட்காங்க, துத்துக்குடிக்காக கிட்ட கேட்காங்க. அவர்கிட்ட போய் கேட்ட, அவருக்கு பஞ்சர் தான் தெரியும், மிக்சர்லாம் தெரியாது. அரே பாரு, உனக்கு தெரியாத மிக்சருக்கு தமிழ்ல என்ன சொல்லும்? இப்படி கோமாளி போய் நீ. கேட்டியே, ஏதோ பெரியவங்களை கேட்டா அப்புறம் அவர்கிட்ட போய் கேட்டு வந்திருக்கு. அவருக்கே தெரியாது. சரி சொல்லு, என்ன மிக்சர்? மிக்சர்னா தமிழ்ல என்ன? இரு, மிக்சர் தான். ஏய், மிக்சர் கூட தெரியாது. சட்டை போட்டுருக்கான சட்டை. உள்பக்கத்தை வெளியே வச்சு வெளிப்பக்கத்தை உள்ள வச்சு. ஆக்சுவலா இந்த இம்யூனிட்டி ரவுண்டு வின் பண்றவங்க எல்லாம் அமைதியா ஒரு ஓரமா இருப்பாங்க. யாரையும் எந்த தொந்தரவும் பண்ணாம இருக்கிற இடம் கூட தெரியாம இருப்பாங்க. இந்த பொண்ணு, இந்த சிருஷ்டி வந்து இம்யூனிட்டி வின் பண்ணிட்டு அத்தனை குக்கையும் கோமாலையும் போய் டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கா. வாய்ஸ் கரெக்ட் பண்ணுவா. வாய்ஸ் கட் சொல்லி தருவான். நானே எப்படி போனேன் இப்போ உச்சந்தலையில் பேசுனா பேசுவாங்க. சார், வணக்கம் சார். ஃபோரடில் பேசுனா சார் வணக்கம் சார். மூக்கில் பேசுனா சார் வணக்கம் சார். வாய்க்கில் பேசுனா சார் வணக்கம் சார். தொண்டையில் பேசுனா சார் வணக்கம் சார். செஸ்டில் பேசுனா சார் வணக்கம் சார். வயிற்றில் பேசுனா சார் வணக்கம் சார். டைல் போட்டு சார் வணக்கம் சார். வார்த்தை கீழே போட்டு பேசுங்க சார் வணக்கம் சார். அண்ணே, யார் நீங்க அண்ணே? ஹாய் டிடி. ஹாய் தாமு. How are you டா செல்லம்? நைஸ். உம்மா. அழகா நான் எனக்கு வந்து நானும் டிடி வந்து சாட் பண்ணேன். அதுல ஹாய் மாமா அப்படினா சாரி ஷெஃப் தாமு அப்படினா அததான் நான் சொன்னேன். ஆனா உங்களுக்கு டக்குன்னு ஞாபகம் வரல. புரிஞ்சுச்சு bro. ஐயா இதெல்லாம் இன்னும் வறுக்க. ஆயிலே ஊத்தல. இது மூணு வறுக்கிறது தானே? நாலுமே வரணும். இதையும் வறுக்கணுமா? கான்ஃபிளெக்ஸ் ஆமா, அது பச்சை. ஆயில போட்டா அது புருணாயிடும். அதான் ஆயில்ல போட்டு தானே பண்ணணும். இல்லங்க, நான் என்ன கேட்கறேன்னா, என்ன கேக்குற? அதான் என்னதான் கேட்கறேன். என்னதான் அங்க இருக்கேன்? இதுல நான் எதை சமாளிப்பேன்? அதையா இதையா? அண்ணே, 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 அண்ணே. அட்வான்டேஜ் அடுத்த ரவுண்ட் போடனே. இருதாங்க ஒரு நிமிஷம். ஐயா இத பத்த வச்சுட்டு இது இத எல்லாத்தையும் பத்த வைக்க முடியாது. இது கீழ இருக்கறத பத்த வைக்கணும். இது எப்படி பத்த வைப்ப? இத பத்த வை. எங்க? பத்த வை. என்ன கை உதறுது? என் மேல கோவம் வருதோ? ஆயில் ஊத்து. இவ்வளவு மெதுவா போட்டா என்னைக்கு வரும்? தொடாத. இவ்வளவு ஆயில் ஊத்தணும். இத நான் ஊத்துனது, நீ வேற ஊத்து. ஏய் ஏய் ஷெஃப், வா. என்ன வேணாமா? வேணாமா? வைங்க சார், வைங்க. இதுதான் இவங்க இருக்கிற கெட்ட பழக்கம். ஷெஃப், 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 ஷெஃப். அவன் வந்து மன்னிப்பு கேட்டு வாங்கி போக சொல்லு. அண்ணா, அண்ணா, அவர்ட்ட மன்னிப்பு கேளுண்ணா. மன்னிப்பு? ஆமா, கேளு மன்னிப்பு. ஆமாண்ணே, பாவண்ணே, அவரை வாண்ணே. மன்னிப்பு கேட்க.
அப்புறம் அவ்வளவு சவுண்ட் விட்டேன். இல்ல இல்ல மன்னிப்பா எனக்கு சார். சார் ஏதாவது எடுத்தீங்கன்னா தயவு செஞ்சு கொடுத்துருங்க சார், ரொம்ப தேடுறோம். மனசை எடுத்துட்டு போயிட்டீங்க சார், கொஞ்சம் கொடுத்துட்டு போங்க. மனசு எடுத்து போயிட்டு கொஞ்சம் கொடுக்குவேன். மன்னிப்பு எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. கண்டிப்பு எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தை. ரொம்ப பயங்கரமான ஆளா இருப்பாரோ. ஒரு 1/2 ஸ்பூன் போடு போடு. நானே நல்லா போட்டுட்டு இருந்தேன். அதாவது அதை இதுல போடணும் மம்மி, ஏன் மேல போடக்கூடாது. கீழே விழுந்துச்சு. ஐயோ சூடாகு சீக்கிரம். ஐயோ லேட் ஆகுதே. பரவாயில்ல, நான் மெதுவா பண்ணுங்க. நானா பாருங்க இப்பதான். உங்களுக்கு நீங்க எல்லாம் ஆரம்பிக்கல, அதனால நாங்க லேட்டா செய்யணும். நீங்களும் நானும் வேற வேறயா? சென்டிமெண்ட்ல எங்களை அப்படியே டச் பண்ணிட்டீங்க. அண்ணே இதுக்கப்புறம் எண்ணெயில ஏதாவது ஒண்ணு விழணும்ண்ணே. ஏதோ எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிட்டே இருக்காங்க. இப்ப எண்ணெயில உழறத மட்டும் பாரு. ஏய் சுஷ்டி, இதுக்கு மேல ஒரு அடி விழுந்துச்சு சேகர் செத்துருவேன். இது வரைக்கும் நான் வந்து கை வச்ச ப்ராஜெக்ட்ஸ் எதுவுமே வீண் போனதா சரித்திரமே இல்லை. இந்த காராச்சேவ் எப்படி வரப்போகுதுன்னு மட்டும் பாருங்க. ஹேய் ஐயோ புதுசு கொடுத்தாங்களே. பாரு செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு. என்னது? அதாவது எங்க டேபிள்ல மிக்சர் தவிர எல்லாமே நடக்குது. துணி எரியுது, சட்டி மட்டும் தான் எரியல, மிச்சம் எல்லாமே எரியுது. ஆனா நீலாம் சொல்ற பாரு எனக்கு வயிறு எரியுது. ஆனா இவ பாரு துணி எரிஞ்சிச்சு. எழுவாய பூக்களையே அடுத்த அட்வான்டேஜஸ்க்கு போறவ வேணாமா? எல்லாரும் நான் அசிங்கப்படுத்துறாங்க, எனக்கு மனசு வலிக்குது. யாரும் என்ன அசிங்கப்படுத்தல உன்னைய தவிர. நான் என்ன பண்ணேன்னு கேட்க கூடாதுல, அதனால என்ன. ஜெய் ஜெய் அந்த டேபிள் மட்டும் க்ளீன் பண்ணிட்டு தரேன். அந்த பிரஷ் கொடுங்க கொஞ்சம். ஓ என்னது? ஓ தாடி அது சாரி. இதுல கொஞ்சம் என்ன போடு. அது போட்டுக்கலாம். இப்போ இதை எப்படி வெளியில எடுக்கிறது? நான் கூட நினைச்சேன் இந்த ஓட்டைய இப்படி அடிச்சா வெளியே வந்துரும்னு, பார்த்தா ஸ்க்ரூ டைப்பா. இது ஸ்க்ரூ டைப். மேலே இருக்குது பல்ப மாறி ஸ்க்ரூ பண்ணனும். உள்ள புச்சிக்கெல்லாம் கொடுக்கு முளைக்கும்னு நான் என்ன கனவா கண்டேன். இன்னைக்கு அட்டான்சி வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க 4-5 இது வந்திருக்கு. பக்கத்துல வர அக்கா வர மழை போல நிக்காங்க எனக்கு. நான் என்ன உனக்கு பண்றேன்? நீங்க பண்ற சீட்டிங்லாம் தெரியாம அப்படி மறைச்சு நிக்கிறேன் நானு, தெரியுமா? இப்படி நின்னுட்டு இருக்கேன். பெரிய மழை போல நிக்கிறப்ப பாக்கே நம்மளுக்கு திக்கு திக்கு திக்குங்க. ஓகே குக்கிங் பண்ணலாம். ஐயோ என்னது என்னதுங்க இது? இவன் என்ன பண்ண கபைதகரி? என்னடி பண்ணிட்டு இருக்க? ஏய் என்னடி பண்ணிட்டு இருக்க? என்னடி ஏடி ஆஃப் பண்ணிட்டு உட்கார்ந்திருக்க? நான் ஆஃப் பண்ணல. அப்ப எப்படி? ஐயோ பத்தாமையா ராஜேஷ் அங்க சுடுறத பாருங்க. சொல்லுங்க, கடந்த 5 நிமிஷம் உங்களுக்கு எவ்வளவு பயனுள்ளதா இருந்துச்சு? ஜிபி முத்து அவரை ஒரு கோமாளியா வச்சுக்கிட்டதுனால. சூப்பர் சூப்பர்ப்பா. சூப்பரா பண்ணாரு. சூப்பரா பண்ணாரா? வேற லெவல். கையெல்லாம் வலிக்குது சார். ஐயோ இதுகளும் சரி பண்ணுதே. போட போட்டாங்க. நான் குக்கா அவர் குக்கான்னு தெரியல. ஒரு கோமாளி சொன்னா ஒரு குக்கு கேட்கணும். என்ன தங்கச்சி அப்படிதானே? ஆமா, மரியாதை கொடுக்கணும். இல்லனா குக்கரை தூக்கி போட்டு மிதிப்போம். ஐயே வாய பாரு. ரொம்ப நாளா நீங்க காத்து இருந்த ஒரு பேரிங் நடந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள்ல 5 நிமிஷத்தை உங்க அண்ணன் கையில ஒப்படைச்சிங்க. அந்த 5 நிமிஷம் பயனுள்ளதா இருந்துச்சா இல்ல வழக்கம் போல தண்டமா போச்சா? பயனுள்ளதா தான் இருந்துச்சு. என்ன சொல்றீங்க? மாவு பிசைஞ்சு கொடுத்திருக்காரு. ஒரு ஸ்டார் அவுட் ஆஃப் 5 கொடுக்கணும்னா நீங்க உங்க கோமாளிக்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க? 4. ஏன்டா ஒண்ணு எங்க போச்சு தங்க? ஒண்ணா நீ ஃபுல்லா சிருஷ்டி கூட ஜாலி பண்ணிட்டு இருந்தல, அதனால ஜாலி பண்ணனா. அவள ஜாலி பண்றதுக்கான வாங்குன அடி அடையாள எல்லாம் இன்னும் போக கூட இல்ல. அது தாமோ சார் சேர்ந்து வாங்க. ஓ அங்க வேற வாங்குனியா? நான் எதுவும் கேட்ட எல்லா ஸ்டெப்ல 5 ஸ்டார், இங்க மட்டும் தான் 4 ஸ்டார். போடு 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 சுத்துறே. அடி போ. என்னது? என்ன என்னமாச்சு? அது கொஞ்சம் நான் ரயில்வே ஸ்டேஷன்ல பண்றேன். இல்லப்பா, அந்த பாட்டிலாம் செத்து போயிட்டாங்கன்னா வெளியில இருந்து வீட்டுக்குள்ள போகும்போது ஒரு சவுண்ட் கேட்கல. என்ன இது? இருனே சார், இது கோமாளி டைம். இதுல வந்து அவர் வந்து தேவையில்லாம ஏறி நில்லுங்க தம்பி. ஏய் கோமாளி டைம். சாரி குக் டைம். 15 வாரம் ஆயிடுச்சுனே. 15 25 வாரம் ஆயிடுச்சு. ஆமா, நான் குக்கா சாதிச்சிட்டேன். அப்படியா? நான் கூட பயந்துட்டேன் ஏதோ சமைக்க ஆரம்பிச்சேன். பரணா ஏய் நீ குக்கா சாதிச்சியா? கூட இருந்த கோமாளி எல்லாம் சோதிச்சியா தெரியும்? ஏய் ஆயிலே வாத்தியம் வாசிக்கிறான். ஓட் காஃபி லைஃப் ஹாப்பி
சீசன் 4 பட் சார் ஏதோ திட்டம் போடுறாயா. விஜி மம்மி என்ன பண்றீங்க? எப்படி இருக்க வேண்டியவன்? நான் ஒரு வாய்ஸ் இன்ஸ்ட்ரக்டர் தெரியும்ல எனக்கு. ஆமா. சோ நான் உனக்கு கத்து கொடுக்குறேன். நீ நெஞ்சில இந்த பாடு. என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. நெஞ்சில இந்த பாடுனா நீ எப்படி பாடுங்க? நெஞ்சில் நில்ல. பாப்பா ஸ்டாப். விட்டா நீ வில்லு பாட்டே பாடு. நெஞ்சு இல்ல நீ ரோட்டோர பிச்சை எடுக்கிற மாதிரியே இல்ல. சிறுபடுதான். அங்க ஒழுங்கா சின்சியரா உட்காந்து ஒரே இடத்துல உட்காந்து குக் பண்ணிட்டு இருக்கிற பார்த்தேன். போன வாரம் அது பண்ணல. ஏன் பண்ணல சொல்லு. இந்தியாவிலே கோவப்படாத மம்மி இன்னைக்கு வர தரன்னு இழுத்து அடிக்கிறாங்கன்னா ஏதோ பெருசா பண்ணிருக்காரு. அப்படி என்ன பண்ணாரு? கேட்டா போன வாரத்துக்கு போனது இந்த வாரம் அடிக்கிறாங்க. குவைட்டா பண்ணிட்டு இருக்காண்டா வேலை. எனக்கு மட்டும் வந்து இடத்துலயே இல்ல. நான் பாக்குறேன் ரெக்கார்டிங்ல, நான் பாக்குறேன் டெலிகாஸ்ட்ல பாக்குறேன். உள்ள போய் டிவி ஆண்ட உட்காந்துட்டு ஃப்ரிட்ஜை திறந்துட்டு கீழே உட்காந்துட்டு உப்பு எடுக்கும் போது எல்லா டைம்லயும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்துட்டு. நாங்க வந்து கேன மாதிரி ஒரு சில இருக்கோம். குக்குக்கு டெடிகேட்டடா வேலை செய்யற ஒரு சில குக்குக்கு அவாய்ட் பண்ணிட்டு இருக்க நீ. மிஸ்டர் கியூரன், எஸ் நீங்க நிறைய செட் போட்டிருக்கீங்க. இந்த செட் பார்த்துட்டு நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். இதுக்கு முன்னாடி எனக்காக எதனா ஒரு செட் போட்டிருக்கீங்களா? என்னம்மா எப்படி கேட்குற? காஃபி வித் டிடி நான் தானே பார்த்தேன். எல்லா சீசனும் என்ன தானேம்மா. ஒரு ராபிட் ஃபயர் டக்குன்னு விளையாடலாமா? பிடிச்ச ஹீரோ? பிடிச்ச ஹீரோ ஆல்வேஸ் ரஜினிகாந்த். பிடிச்ச ஹீரோயின்? சிம்ரன். பிடிச்ச கோமாளி? பிடிச்ச கோமாளி நீதான். என்னையே இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் சொல்லிருக்க ப்ளீஸ். அப்ப என்ன பிடிக்காதா? அட உங்களையா? உங்களை பிடிக்கும். ஏங்க உங்களை உலகத்துல எல்லாருக்கும் பிடிக்குங்க. யாரோ சில பேர் தான் உங்களை பிடிக்கும். மைம் கோபி. அப்ப ஆண்டி பிடிக்காதா? ஆண்டி உங்களுக்கு தான் பிடிக்குது. ஆமாங்க, ஆண்டி உங்களுக்கு தாங்க பிடிக்கும். அதனால போட்டிக்கு வரல. இல்ல இன்னைக்கு நீ அந்த குக்கு கிட்ட போவே கூடாதுடா. 4 ஜோக்கு சொல்லிட்டு தான் நீ போற. சொல்லு நீ இதெல்லாம் காலி பண்ணாத. சொல்லு. அதான் பாத்துட்டு இருக்கேன். யோசிச்சுட்டு இருக்கேன்னு சொல்லு. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. சொல்றா. விடுங்க. நீ கடி ஜோக்கு சொல்றா. அண்ணா கிரண் சொல்லிட்டு போடா. சொல்லிட்டு போடா. வாடா கோமாளி பிடிச்சு விட மாட்டாங்க. வாடா அவன் ஜோக்கு சொல்றா. பத்திரமா வச்சுக்கவா. இவரெல்லாம் ஒரு கோமாளியா? ஓகே, ராபிட் ஃபயர் வித் ஆண்டி. பிடிச்ச ஹீரோ? அந்த ஹீரோ ஓகே சீதா சொல்லலாம். ஓகே, பிடிச்ச ஹீரோயின்? ஆண்டி ஜோனிகா. ஏய் சிவா, உன் ஷோவை நான் எப்படா வந்து கெடுத்துருக்கேன்? நான் ஏன் ஷோவை நீ ஏன் கெடுக்குற? என்ன ஷோ? காஃபி வித் டிடி. ஆக்சுவலி எனக்கு சிவா ரொம்ப பிடிக்கும். நீ பண்ணுமா. சோ இதுக்கு மேல வந்து வேணா விளக்க மாத்த கொண்டாடிமா. நான் பாத்துப்பா, நான் விளக்க மாத்த எடுத்துட்டு வந்துருவேன். நான் பார்க்க மாட்டேன். ஓகேமா. பிடிச்ச வில்லன்? பிடிச்ச வில்லன் ஐயோ நல்லா ஹஜன்ஹன். ஐயனாரா? நீ தர மாட்ட, ரொம்ப கஷ்டம் நீ. ஐயோ அவர் பேர் ஹஜன்ஹன் தான். பேரு மட்டும் சொல்லு. ஹஜன்ஹன். மொட்டை ராஜேந்திரன். ஏப்பா உனக்கு 5000 இன்கிரிமென்ட். நான் கூட என்னடா பிடிச்ச வில்லன் மாமனாருன்றாங்க. யார் மாமனார்னு யூஸ் மொட்டை ராஜேந்திரன். எனக்கு அவ ரொம்ப பிடிக்கும். சரி ஆண்டி அடுத்து கேளுங்க டிடிகா. ஓகே, பிடிச்ச குக்கு? பிடிச்ச குக்கு நான். எப்பேர்பட்ட காமெடி சென்ஸ் பாத்தியா? கோமாளிங்க பண்ணுங்க. ஹா. நிறைய போறான். நமக்கு ஆயில் சூடாக நமக்கு. ரிப்பன் எங்க சொல்லு. நீ ரிப்பன் போகடா சொன்ன. ரிப்பன் எங்க சொல்லு. ரிப்பன் ஒரு பிள்ளை ஸ்கூலுக்கு போறேன்னு வாங்கிட்டு போயிருக்கு. இல்ல நீ தானே நீ சொன்ன நான் ரிப்பன் போகடா பண்றேன். நீ ரிப்பன் எங்க? போதும் நிறுத்திக்கிறோம். எங்கடா ரிப்பன்? என் கூட டீ நகர் வரைக்கும் வரீங்களா? இல்ல இங்க எங்க ரிப்பன்? வரீங்களா? ரங்கநாதன் ரிப்பன் சென்டர் போகடா எங்க? ரிப்பன் எங்க? ரிப்பன் வரும் சார். எங்க இருக்குது ரிப்பன்? அட என்ன ஏமா ரிப்பன் கட்டியிருக்க? ஐயோ உனக்கு கொண்டக்காரி ரிப்பன் வேற இல்லையா சார்? ஆனா ஷெஃப் எல்லாரும் இங்க வந்து துண்ணிட்டு இருக்காங்க. யாரு? இங்க வந்து தூங்கிட்டே இருக்கான். அண்ணா சூப்பர். கரெக்ட் தானே? கரெக்ட், 100% கரெக்ட். அதாவது ஒரு 20 rupees அது மாதிரி எதனா கொடுத்தாலே ஒரு குட்டி பாக்கெட்ல கொடுத்துட போறாங்க. ஆனா இத நானு இருக்கிறதுல உங்க டீம்ல மட்டும் அவன் ஓம் பண்ணி பிழியறது பாரு. அது புழியும் போது இவ இப்படி மேல போறாடா. என்ன மிச்சர் கீழ வரல. நீ தான் மேல போற. ஏய் ரக்ஷா. இது போட சொல்லுங்க, உங்க உடைக்க சொல்லுங்க. சாரி வித் மை பவர் திஸ் காட். இவன் பண்றது எல்லாமே தவறுதான்றது இப்பவே தெரிஞ்சிருக்கும். கோவிந்தா. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எல்லாம் லைன்ல கூட போக மாட்டாங்க. அப்படியே சும்மா தீர்த்து வாங்க. ஒரு தப்பு நடந்துச்சு. என்ன அது திடீர்னு ஈரக்குள்ள நடக்கிற மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க? உங்களுக்குமா? ஆண்டி கைப்படி உடைஞ்சிச்சு. அண்ணா மூத்தவங்க சொன்னா கேட்கணும். எனக்கு இப்பதான் உடைச்சது. இதெல்லாம் ஒரு பெருமையா? இது எஸ்டிடி சொல்டா. ஹிஸ்டரி சொல்டா. 1918 முகலர் காலத்துல. முகலூர் காலத்துல யாரு? முகலூர் இருக்கார்ல, யார் முதல்ல? நம்ம மூத்த குடிமக்கள்.
முகலாயரா முகலாயர் யாரு முகலாயர் இரா அப்புறம் பார்த்தலாம் முகலாயர் வல்லாது ஏன்டி இப்ப முகலாயர் ஏத்து விட்டேன் உன்னால் பண்ண முடியும் உன்னால் பண்ண முடியும் ஆண்டி இதுல எப்படி ஆண்டி பண்றது? நீ நல்லா நடுவுல அமுக்கு அண்ணே அண்ணே இங்க வாணே ஒரு சொல்லுங்க அழுகுன மூட்டை அண்ணாச்சி இது கைப்பிடி ஒண்ணு உடைஞ்சு போச்சு கொஞ்சம் மண்டையை காட்டு. அண்ணே அண்ணே ப்ளீஸ் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அண்ணே கொஞ்சம் அமுக்குறேன். வந்துச்சுடா வரலனே. வந்துச்சு என்ன? ரத்தம் வந்துச்சுடா. ஏய் கேட்டா எட்டி பார்க்கறதா வந்தேன். வெயிட் காட்டும் போடுங்க ஒண்ணு கூட அவரு அட பாவி. இவன் வந்து நல்லா பண்ணிருக்கான் ஓம்பொடி அதனால அப்பதான் இவ்வளவு இதெல்லாம் அவன் தான் பண்ணு அவ்வளவு பொரிக்கணும் இதை பொரிக்கணும் இதை பொரிக்கணும். ஷெஃப் இதெல்லாம் செய்யல ஷெஃப் எல்லாரும் அப்படியே வந்து சாப்பிடுங்க ஷெஃப். சார் ஒரே நிமிஷம் ஆயிரம் சார். கூட ஆகல. பட் சார் தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் இங்க வாங்க. அதுதான் கத்தி கொடுத்தேன் வேற ஒண்ணும் இல்ல. கஷ்டப்பட்டு செஞ்சது அது. அதுல ஒரு 1/4 கிலோ சாப்பிட்டீங்க. இதுல ஒரு 200 கிராம் சாப்பிட்டீங்க. இப்போ அடுத்து செய்ய போற ஒரு 100 கிராம் சாப்பிட போறீங்க. எனக்கு வந்து நான் என்னதான் ஒன்று அடிச்சாலும் திட்டினாலும் எனக்கு குரேஷும் புகழ் வந்து 2 கண்ணுங்க மாதிரி அவ்வளோ எனக்கு பிடிச்ச கோமாளின்னு சொல்லிட்டு நான் உலகம் ஃபுல்லாக சொல்லியிருக்கிறேன். நான் இங்கே வந்து சாப்பிட்டு கேமரால ரெஜிஸ்டர் பண்றதே வந்து ஒரு 20 கிராம் சாப்பிட்டு உனக்கு 200 கிராம் அங்க கிரெடிட் கொடுக்கணும்னு நினைச்சேன். ஐயோ ஆனா இந்த மனிதர் கூட நான் வந்து என்ன வந்து இந்த டேபிள் பக்கம் வராதன்னு சொல்லிட்டேன். இந்த நான் சாப்பிட்ட மூட்டை வச்சுட்டேன். ஐயோ சார் சாப்பிடுங்க சார். சார் என்ன சார் நீங்க எப்பேர்ப்பட்ட மனுஷன்? சாப்பிடுங்க சார். சார் சாப்பிடுங்க. என்ன அசிங்கப்படுத்திட்டான்டா? என்ன சொன்னா நான் சாப்பிட்டத சொல்லி காமிச்சான்டா. சாப்பிட்டானே. அப்புறம் சொல்லுவேன் என்ன ஏன் தள்ளுற? நான் சாப்பிடணும். சாப்பிட்டா சொல்லி காட்டு ஐயா சாப்பிட்டா சொல்லி காமிச்சிருக்காங்க ஐயா யாரு ஏய் என்னடா இருடா. சாப்பிட்டா சொல்லி சொல்லுங்க. இல்ல, கீழே விழுந்து போறேன். கீழே சுத்துவ ஒரு மனுஷன். என்ன ஏன் இவ்வளவு அடி சுத்துறீங்க? தலை சுத்துறா எனக்கு. வற்றாத நதியெல்லாம் இவரை பார்த்து ஆறுதல் அடி. அந்த நதியில போய் நீ வந்து சாவு எப்ப பார்த்தாலும் வத்தாத நதி இப்படிதான் ஒருத்தன் போறான் அப்படிதான் 2 பேர் வந்தா ஒருத்தன் போறப்ப ஒருத்தன் கூட்டிட்டு போனா 7 கிலோமீட்டர் தாண்டி ஒருத்தன் கதவை தட்டுறான் காலிங் பெல் இல்லைன்னு சொல்லிட்டு கதவை என்ன நினைச்சிட்டு அப்புறமா கடைசியில ஏன் ஒருத்தன் ஐயோ போடா ஓகே குக்கு மாறிங்களா கண்டிப்பா இன்னைக்கு நாங்க ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனா இல்ல. ஃபர்ஸ்ட் சீசனுடைய வின்னர் வனிதா, இந்த சீசனோட வர்ஸ்ட் சுனிதா. ஃபர்ஸ்ட் சீசன் வின்னர் வனிதா, இந்த சீசனோட சுஷி, இந்த சீசனோட ஃபர்ஸ்ட் சுனிதா. ரெண்டு டப்பா மாவு கொடுங்க. இரு அமைக்கி பார்க்கறேன். இப்படியே போய்க்கிட்டா என்ன அர்த்தம்? இதுக்கு ஒரு முடிவே கிடையாதா? அப்பா ஐயோ ஐயோ அப்ப இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும் அண்ணனுக்கு? கோயிலே கட்டணும். ஐயோ உங்க பாசம் தான். இங்க எதுவும் சமையல் இல்ல. ஓகே என்ன பாசம் தான் சமையல் இல்லை. மாவு தேவை அந்த ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு எனக்கு மாவு தேவை. மாவு எத்தனை வந்த நீ? எடுத்தேன் ஆனா யூஸ் பண்ணல. ஏன்னா சாப்பிட்ட சொல்லிட்டு தான் அவங்க இது பண்ணணும்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு கோமாளி பத்தி ஒரு கமலி பத்தி ஒரு டயலாக். ஜிபி கண்டிப்பா ஜிபி. அட்வான்டேஜ்ல புலி ஆனா லேட்டர் படிக்கும்போது எலி. எலி. அட்வான்டேஜ் புலி லைட் ஆஃப் பண்ணும்போது எலியா? என்னங்க இது? லெட்டர் படிக்கும்போது லெட்டர் படிக்கும் போதா? அவங்க சொல்லும்போது பயந்துட்டேன் கொஞ்ச நேரத்துல. சரி வேற. ஓகே. ஆலே லாஸ்ட் 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணுங்க. இத நான் வர்க்கல. அது இந்த நல்ல வரைக்கும் தாயில போடுங்க. லாஸ்ட் வெரி குட். ஐயோ என்ன சொல்ல வர்ற நீ? ஜிபி முத்து தான் வின்னு. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. யாருமே நம்ப மாட்டேன்றாங்க. ஆமா இது நம்பவே பண்ணுங்க. மோனிஷா தனியாவே பண்றவல்ல அப்புறம் ஏன்? ஆக்சுவலி நான் சுண்டு விரல்லே பண்ணிடுவேனா பட் ஆனா நம்ம பவர் வந்து இப்பவே இந்த கதையெல்லாம் ஏங்கிட்டு விடாத. இதுதான் ஒற்றுமையே பலம். ஐயோ கடவுளே. ரொம்ப தண்ணியா போட்டோம். மாவானி அப்படி சொல்லிட்டு சொல்லுவா கொஞ்சம் சொல்லுவா. லாட்ரி அடிச்சா லக்கு, மோனிஷா ஒரு மக்குன்றது. லாட்டரி அடிச்சா லக்கு, லாட்டரி அடிச்சா லக்கு, மோனிஷா ஒரு மக்கு. மோனிஷா ஒரு மக்கு. 2 டப்பா எடுத்துங்க. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. லாட்டரி அடிச்சா லக்கு, மோனிஷா ஒரு மக்கு. ஏய் யார் இது? நான் தான் பேபி. பேபி வேற எல்லாத்தையும் சொல்லிட்டு. என்ன சொன்னீங்க ஆண்டி? அட்வான்ஸ்ல புலி கடைபிடிக்க எலியா? ஐயோ சாமிங்களா இன்னும் மாவே புளிலையா? வாயா கேட்டு வரேன். என்ன எங்க வர்ற? அக்கலுக்குள்ள எங்க ஆண்டி கிட்ட வந்து பேசிட்டு இருக்க? போயா. இது பாரு. மைதா மாவுல பண்ணுவாங்கல கேக். ஒரு மைதா மாவுல பண்ணுவாங்க கேக். தங்கதுரை என்ன ஒரு பேக். மைதா மாவுல பண்ணுவாங்க கேக். தங்கதுரை ஒரு பேக். அப்படின்னு சொல்லி அம்சது புகழ். தங்காதுரா ஜோக்கு தானே கேள்விப்பட்டிருக்கேன். பேக்குன்றீங்க. ஏய் அப்படியா? நான் அப்படி கேள்விப்படலையே. சார் சார் தலை இல்லைன்னா முண்டம். தலை இல்லனா முண்டம். ஜிபி ஒரு துண்டம். ஜிபி ஒரு துண்டம் இல்ல தண்டம். தண்டம். தலை இல்லனா முண்டம், ஜிபி ஒரு முண்டம்.
தண்டம். நம்ம பவரை காட்டிட வேண்டியதான். முண்டமா ஆண்டி என்ன வார்த்தை இது? யோ யோ முண்டமா குண்டமான யோ சரியா ஓ முண்டமாக என்னால அங்க குவாங்க உங்க குக்க உங்களுக்கு என்ன முண்டங்களே இருக்கு? உங்க குக்க அந்த எருமை. நீ எருமை. போதும் அவங்க சாப்பிட போறது இல்ல. போதும். அநியாயத்துக்கு வேலை பார்க்கற அதானே. கை வலிக்குது மாமா. ஏங்க என்ன பண்ணா? ஐயோ அது ஒரு பாட்டு. ஏன் என்ன பண்ணுவோம்? ஓகே கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். 10 9 8 7 6 5 4 3 2 1 ஓகே வெற்றிகரமா அட்வான்டேஜ் ரவுண்ட் 1 மிச்சர் சேலஞ்சர் சூப்பரா பண்ணிட்டீங்க. ஹாப்பி குக்கே வேற லெவல்ல பண்ணிருக்கான். இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. விசித்ரா மேம், மோனிஷா, முதல்ல நம்மளே வா. ஆண்ட்ரியன் அண்ட் லாக் குரேஷி வாங்க. காராச்சேவ் மட்டும் கண்ணா பின்னான்னு இருக்கு. ஓகே விசித்ரா அண்ட் மோனிஷா 358. வா 358. கை தட்டுற அளவுக்கா? Andrian and Qureshi 875 plus ஒரு 25 grams extra 900 grams நான் சாப்பிட்டேன். என் பேர்ல ஒரு 3 கிராம் ஏத்துறீங்க ஷெஃப். இது மாதிரி எல்லார் பேர்ல ஏத்தி 4 கிலோ ஆயிடும். ஷெஃப் ரவுண்ட் அப் பண்ணுங்க 1 கிலோ. நான் ஒட்டுக்கா. ரவுண்டா பண்ணுங்க, ஸ்கொயரா பண்ணுங்க. ஏய் அவரெல்லாம் நல்ல மூட்ல மார்க் போடும்போது கேட்டுக்குருவோம். சரி ஜிபி முத்தை பத்தி நீங்க ஏதாவது ஒன்று சொல்லுங்க. இந்த பவுல திருப்பி வாங்குறதுக்கு எல்லாருமே வந்து கோமாளி ஒரு கலாய்ச்சி தான் வாங்க முடியும். சார் இவங்க ஒரு பஞ்ச் சொல்றாங்க கேட்கலாம் சொல்லலாமான்னு கேக்குறாங்க. அவர் தேவையில்லாம ஆட மாட்டாரு, நைட் அண்டராயிரம் போட மாட்டாருன்றாங்க. அது சொல்லக்கூடாதான்னு கேட்டாங்க, நான் தெரியலன்ட்டேன். சொன்னா இப்ப கேட்டா இப்ப இது பண்ணா ஆண்ட்ரியன் அதாவது எப்பவுமே வந்து நீங்க ஒரு கோமாளியை சூஸ் பண்றதுல ரொம்ப தெளிவா இருப்பீங்க. பட் இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. குரேஷியோட பண்ணது எப்படி இருந்துச்சு? சூப்பர் நல்லா தான் பண்ற. குட் மோட்டிவேஷன், குட் என்டர்டெயின்மென்ட், குட் வொர்க். சீரியஸா ஒரு ஐடி கம்பெனில நான் செலக்ட் ஆனா கூட என்னை பத்தி அந்த ஹெச்ஆர் இவ்வளவு பேச மாட்டாங்க. ஐ அம் வெரி வெரி ஹாப்பி. சரி ரைட். விச்சிமா நீங்க வந்து ஏதாவது கோமாளியை கலாய்க்க ஏதாவது வச்சிருப்பீங்கல்ல சொல்லுங்க. இல்ல எல்லா கோமாளியும் அம்மாவை கலாய்க்கிறது அம்மாவை கலாய்க்கிறாங்க. பட் ஆனா அம்மாவுடைய கஷ்டத்தை பார்த்து நாங்க அதெல்லாம் விட்டுட்டோம். அந்த பஞ்ச் எதுவுமே போடல உங்களுக்காண்டி. அப்படியா? ஆமா நீங்க தங்கதுரை அடி பிடிச்சிட்டு இருந்தீங்களா? எதுக்கு அந்த டைம்ல டிஸ்டர்ப் பண்ணி? போன வாரம் பண்ண தப்பு இப்ப அடிக்கிறாங்க சார் செம்ம அடி சார் தங்கதுரைக்கு. போன வாட்டி நீ வந்து என்ன பத்தி ஏதோ சொன்னல கேமராவை பார்த்து. ஞாபகம் இருக்கு. நீங்களும் என்ன மாதிரி ஆயிட்டீங்களா இப்போ? ஆமா சார். பாத்து வந்து அடிக்கிறீங்க. எல்லா தகதுரனை தான் அடிக்கிறாங்க. குக் வித் கோமாளி தங்கத்துறை குக்குக்கு கிடைச்ச உதவாக்கரை. ஏங்க இவருக்கு ஏன் பயந்து போறீங்க? அவர் அக்செப்ட் பண்ணி பாருங்க. ஆத்தங்கரை பாத்துருக்கீங்க, அம்மஞ்சிக்கரை பாத்துருக்கீங்க, உதவாக்கரை எப்படி இருக்கும் காட்டுங்க. டேய் நீ தானே உதவுகிற. இந்த பாத்துக்கோ எப்படி கண்ணாடியில நான் கூட ஒரு ஸ்டீல்ல கட்டாங்க பாறா. ஸ்டீல்ல கட்டாங்க பாரியா உதவாக்கரை. கலக்கிட. ஓகே தேங்க் யூ போத் டீம். உங்க வெயிட்ஸ் என்னன்னு பாத்துட்டீங்க. மிச்ச டீம்ஸோட வெயிட் பார்க்கலாம். அதுக்கு வெயிட் பண்ணுங்க. ஓகே அடுத்ததா நம்ம கூப்பிட போற டீம்ஸ் சிவாங்கி, புகழ், மைம் கோபியானா அண்ட் லக்கி சாம் சுனிதா. ஓகே ஓ புகழ் அண்ட் சிவாங்கி 763. 763. மைம் கோபி and சுனிதா 1020. என்ன புகழ் எப்படி இருந்துச்சு இந்த சேலஞ்ச்? உண்மையிலே இதுக்கு நாங்க ஒரு இது இந்த பண்ணோம். சேலஞ்ச் இல்ல அந்த சேலஞ்ச். எந்த சேலஞ்ச்? உன் கூட ரொம்ப நாள் கழிச்சு வந்து பண்றான்ல. நல்லா இருந்துச்சு. நான் என் அண்ணனை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். ஆனா சில பேர் தான் வந்து அது பண்ணி இது பண்ணி அப்படி பண்ணுவாங்க. ஏய் நீ தான் பெரிய ஆளாச்சே. சரி ஏதோ மிக்சரோட வரலாறுனா உனக்கு மட்டும் தான் தெரியும் சொன்னியா? இதை எண்ணி சொல்லு எத்தனை இருக்குன்னு. அதான் ஷெஃப் எவ்வளவு மிக்சர் இருக்குன்னு சொல்லு. 1,336,00,000 இருக்கு. தப்பா அந்த எண்ணி பாத்துங்க. அப்ப நீ எண்ணி பா சொல்லு எனக்கு கரெக்ட்டா. ஐயோ அந்த டைலாக் நல்லா இருக்கு போட்டோமா. அவனா கணக்கு பிள்ளையா கீரி பிள்ளைடா அப்படிதான் பண்ணுவான். மிக்சரோட வரலாறு சொல்றா. ஐயா மிக்சர் வரலாறு சொல்றா. மிக்சர் வந்து ஆக்சுவலா வந்து இது வந்து எங்க இருந்தது? இது எங்க பிறந்துச்சு? அந்த கடை கேமரா எல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. ஏன்னா வந்து இதை வந்து நாளைக்கு சொல்லல மக்களும் பார்த்துட்டு ஏன்னா மிக்சர் எப்படி உருவாச்சு. மிக்சருக்கு பிரசவம் பார்த்தவங்க கூட இவ்வளவு அழுதுக்க மாட்டாங்க. யார் சார் இந்த ஆளு அழுகுறான்? ஏய் மிக்சருக்கு பிரசவம். சரி மிச்சருக்கு உனக்கு என்ன சம்பந்தம்? மாப்பிள ஏன்னா வந்து எனக்கு மிச்சர் நீ வாழ்க்கையில முத எப்ப சந்திச்ச? இல்லடா சொல்ல ஒரு நொன்ன பையல காமனை கை காட்டுறேன். காமன் இல்ல என் மாமனை கேட்டேன். 2 நொன்ன பையில சொன்னா ரெண்டாவது யாருக்கு? ப்ரோ வாங்க ப்ரோ. ஒரு வாங்க 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 புகழ் புகழ் நான் வலராஜ் சொல்றாரு. வலராஜ் சொல்றாரு. டேய் எதுக்குடா? வலராஜ் சொல்றாருங்க. எதுக்கு எல்லாரும் கூப்பிட்டா? எதுக்கு எல்லாரும் கூப்பிட்டே இப்போ? இல்லப்பா நாளைக்கு வந்து இவங்க பாண்டிச்சேரியில் இருக்காங்க யாராவது அம்மா
ஒரு பொட்டலங்கல்ல போய் 1/4 கிலோ மிச்சர் வாங்கிட்டு வந்துட்டு அவங்க எதுக்கு வாங்கணும், அது எங்க இருந்தது எப்படின்னு யாருக்கு தெரியாம போயிடக்கூடாது. தேங்க்ஸ்டா. ஸோ அது எப்படி வந்தது, இது எதனால உருவாச்சு, எப்போ உருவாச்சு, இது எல்லாருமே தெரிஞ்சாகும். உருட்டு. ஸோ வந்து இது வந்து இருக்கிற மிச்சர் இதெல்லாம் காலங்காலமா நம்ம கீமு இது ஹாப்பியா இருக்கு. காலங்காலமா கிபி 30 அப்படி போகுது. அண்ணே சவுண்ட் கொஞ்சம் கம்மியா. அல்ல கொஞ்சம் வச்சுப்பா, கொஞ்சம் வைப்பா, அப்பதான் ஃப்ளோ கிடைக்கும். நம்ம போயிட்டு டக்குன்னு போய் ஓலை பக்கடா வாங்கினோன்னா வாங்கிட்டு வந்துடலாம், பூந்தி வாங்கினோன்னா வாங்கிட்டு வந்துடலாம், வேர்க்கடலை வாங்கினோன்னா வாங்கிட்டு வரலாம், அவன் பொட்டுக்கடலை சொன்னா மிச்சர் வாங்கிட்டு வந்துடலாம். அதான் அவன் அந்த பேக்கரி தானே போறேன். ஸோ இது எல்லாமே கலந்து ஒரு மிச்சர்னு உருவான கதை கீமு சொல்ல வரேன். கீமுவா? ஒரு ஒரு தாத்தாவும் பாட்டியும் ஒரு பேக்கரிக்கு போயிருக்காங்க. ரொம்ப பாழடைஞ்ச பேக்கரி. பாழடைஞ்ச பேக்கரி என்ன பேய் படமா சொல்றேன்? கீமு சார். பாட்டினா பாட்டி அவங்க போயிருக்காங்க. அங்க போனப்ப என்ன வாந்தி வந்துச்சா? வயித்து வலி. வயித்து வலி. பைக்ல யாரோ மிதிச்சிட்டாங்க. பிரெக்னன்ட்டா? தாத்தா பாட்டி பிரெக்னன்ட்டா? கேரபிள். நான் சொல்றேன்டா, தாத்தா மாசமா இருக்காரு. என்னடா ஏதாவது சொல்றா டக்குன்னு. பசி. அங்க போய் என்ன பண்றேன்னு தெரியல. பசி இருந்த அந்த எல்லாத்தையும் கடைக்கு போய் கால் தட்டினாங்க. ஏய் செப்பலாட்டு நடை. எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு அந்த மிச்சர் எடுத்து போயிட்டு அவங்க பேரனுக்கு. ஏய் பசி அவங்களுக்கு தானே, ஏன் பேரனுக்கு கொடுத்தாங்க? இல்ல பேரனுக்கு தான் பசி. அவங்களுக்கு பசி இல்ல, தாத்தாக்கு மாட்டி பசி இல்லடா. இல்ல அப்ப ஏன் எல்லாத்தையும் கலந்தாங்க? தனித்தனியா கொடுத்துருக்கலாமே. இல்ல வெறும் பேர்னா கொள்ளு பேர்னா அவன். இல்ல அவனை கொல்லுவாமா? அந்த கதையை நான் கண்டினியூ பண்ணா. ஏன் வந்து எல்லாத்தையும் கலந்து கொடுத்தாங்கன்னா அந்த பேரை ஒரு சின்ன பாப்பா, அந்த சின்ன பாப்பாக்கு ஒன்னொன்னா கொடுத்தா போர் அடிச்சிச்சு. அதனால எல்லாத்தையும் கலந்து கொடுத்தாங்க. அப்படிதான் மிக்சர் வந்து உருவாச்சு. அங்க பேரனும் பேத்தி 2 பேர். அப்ப சொல்ல முடியல கீமுல அது நாங்க தான். பாவமணிப்பு. குரேஷி சொல்லு குரேஷி. இல்ல சார், கீமு இவனா? அப்ப இவரெல்லாம் யார் சார்? இவரெல்லாம் கீமு. இசை சொல்லுங்க, இசையோட சொல்லுங்க, இந்த மிக்சர் எப்படி பண்ணீங்க? மாவை எடுத்து உப்பை போட்டு அவளை சொல்ல கூட மாட்டியா? ஓகே சுனிதா அண்ட் கோபி. இந்த கான்டென்ட் வேணாமா? ஓகே போங்க டேபிள் போங்க. நான் கோபினா இவங்க பாடுவாங்க. இவங்க பாடுவாங்க. இசைக்கு இப்படி பண்ணீங்க பாத்தீங்களா? பாடு பாடு. சாரி யுவரான கண்ணாய வச்சம்பா, சவ்வுல கடாய் வெச்சம்பா, பூந்தியே முதல்ல பொரிச்சம்பா, பூந்திய முதல்ல பொரிச்சம்பா, அதுக்கப்புறம் பூந்தி வல்லேப்பா, அதனால நம்மள ஓலை ரிப்பன் காகப்பா, அதுல ஓட்டி வச்சப்பா, அதுல மிடில அப்ப வச்சப்பா, ஒண்ணு பண்ணப்பா. நாங்க வருத்தம்பா, அந்த எண்ணெயில நல்லா வருத்தம்பா. உங்க பொட்டுக்களை போட்டு வருத்தம்பா. நீ பாடுவியா? நீயே பாயிடு. ஏண்டா, சொல்லி கொடுக்குற மாதிரி நடிக்க சொன்னா ஃபுல்லா சொல்லி தர்றேன். ஓகே, வெயிட் செக் பண்றதுக்கு நம்ம அடுத்து கூப்பிட போறது கிரண் அண்ணா அண்ட் தங்கதுரை அண்ணா, கஜேஷ் அண்ட் சிபி முத்தண்ணா. கிரண் 563. கஜேஷ் 998 பிளஸ் ஒரு 2 கிராம் நான் இப்ப சாப்பிட்டேன். அதனால 1 kg 1 கிலோ. 1 கிலோவா? ஒரு மிக்சர்னு சொன்னா கரெக்டா போடுறது ஜிபி தான்யா. ஜிபி அண்ட் கஜேஷ் தான் செம்ம மிக்சர். ஜிபி தான் கரெக்டும் சரி, கலரும் சரி, கன்சிஸ்டன்சியும் சரி, மிக்சிங்கும் சரி, சூப்பர். ஓ அது கூட நல்லா இருக்கு. மிக்சரே ஒரு செக்ஷனோட போட்டுருக்காங்க. அதான் முடிச்சு வைக்கலாம்னு இருக்கேன். என்ன பண்ணா அவன் சொல்லுங்க. எவ்வளவு கம்மியா பண்ண முடியுமோ அதுக்கான எல்லா வேலையும் பண்ணு. அண்ணா அதெல்லாம் விடுன, இந்த மிக்சரை வச்சு ஒரு ஜோக் சொல்லுங்க. ஒரு மிக்சர் வாங்கலாம்னு ஒருத்தன் கடைக்கு ஏன் போறான். ஒருத்தர் போறாரு, 2 பேர் போறாரு. ஓகே 2 பேர் மிக்சர் வாங்கலாம்னு கடைக்கு போனானுங்க. ஏன் 2 பேரா போனோம்? ஓகே 3 பேர். 3 பேர் மிக்சர் வாங்கலாம்னு கடைக்கு போனானுங்க. யார் யாரு? 4 பேரா? ஓகே 4 பேர் கடைக்கு போறாங்க. யார் யாரு? 5 பேர். யார் யார் திடீர்னு கேக்குறீங்க? அவனுக்கு போறானுங்க சார். நீ தான சொன்ன 4 பேர் மிக்சர் ஏன்னா நீ வாங்க. பாத்துற யாருன்னு? அண்ணா அடுத்து அங்க என்ன நடக்க போகுது தெரியல, யாருன்னு சொல்லுங்க ஃபர்ஸ்ட். அதான் சார் அப்பாராவ் சுப்பாராவ் ஜெனி மினி 4 பேர் போறாங்க சார். அப்பாராவ் சூப்பர், ஜெனி மினியா? ஜெனி 2 லேடி 2 ஜென்ஸ். ஆமா போறாங்க. மிக்சர் வாங்கலாம்னு கடைக்கு போறாங்க. நீ சொல்றது பார்த்தா இல்ல அவங்க கடைக்கு போல சார். வீட்டுக்கு போயிட்டாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. ஏன் என்னாச்சு? கடை மூடிட்டாங்க. அப்ப நீங்க வீட்டுக்கு போயிடுங்க. ஏய் 4 பேர் மிக்சர் வாங்கணும் அப்புறம். 4 பேர் மிக்சர் வாங்க கடைக்கு போனாங்க சார். 4 பேர் மிக்சர் வாங்க கடைக்கு போனாங்க. ஆனா உண்மையிலேயே இந்த குடுப்பனை யாருக்குமே கிடைக்காது. கஷ்டப்பட்டு காமெடி சொல்ல பிரிக்கவே மாட்டாங்க. இல்ல முன்னாடியே பிரிக்கிறாங்களே. 4 பேர் கடைக்கு போனாங்க. ஒருத்தர் மட்டும் வீட்டுக்கு போயிட்டாரு. நான் போறேன். போகக்கூடாது. உயிரே போனாலும் நகைச்சுவை விட்டுறாத.
சரிண்ணா, மெயின் குக்கிங்ல இந்த மிச்சர் விவரத்தை நம்ம தொடர்ந்து பேசுவோம். கண்டிப்பா. இணைந்து இருந்தீங்கள். ஓகே, வில் வெயிட் ஃபார் தி ரிசல்ட்ஸ். நீங்க அவங்க ஒர்க் ஸ்டேஷன் போலாம். ஓகே, அட்வான்டேஜ் ரவுண்ட் 1 பயங்கரமா பண்ணிட்டீங்க. சோ ரிசல்ட்ஸ்க்கான நேரம். சோ இதுல எந்தெந்த டீம்லாம் அடுத்த ரவுண்ட் போறாங்கப்பா? மைம் கோபி அண்ட் சுனிதா, கஜேஷ் அண்ட் ஜிபி முத்து, சிவாங்கி அண்ட் புகழ், ஆண்ட்ரியன் அண்ட் குரேஷி. இன் நோ பர்டிகுலர் ஆர்டர் இந்த 4 டீம் தான் வந்திருக்காங்க. இவங்க தான் வந்து ரவுண்ட் 2க்கு போறாங்க. ஓகே ஷெஃப், இவங்களுக்கு ரவுண்ட் 2 இன்னைக்கு எப்படி அமைய போகுது ஷெஃப்? ஆக்சுவலா 15 நிமிஷம் சேலஞ்ச் ரொம்ப ஃபாஸ்டா இருக்க போகுது. அதுக்கு ஒரு பொருள் வச்சிருக்கோம். அந்த பொருள் இதோ. ஏதோ ஃபர்ஸ்ட் ஜூஸ். ஜிபி இருக்காரு, பார்ட் டைம் பழவண்டிக்காரர் அவன். ஜிபி கார பேட்டான பிபி இருக்குல்ல. ஓகே, இன்னைக்கு அட்வான்டேஜ் ரவுண்ட் 2 உங்களுக்கானது சாத்துக்குடி சேலஞ்ச். உங்களுக்கு இந்த சாத்துக்குடி ஜூஸ் புளியறதுக்கு டைம் வந்து 15 நிமிஷம். 5 நிமிஷம் கோமாளி ஆரம்பிக்க போறீங்க. நடுவில் 5 நிமிஷம் குக்கு புளிய போறாங்க. திருப்பி முடிக்க போறது 5 நிமிஷம் வந்து கோமாளி புளிய போறாங்க. மொத்தம் 10 நிமிஷம் கோமாளி, 5 நிமிஷம் குக்கு புளிஞ்சு எத்தனை பேர் எவ்வளவு ஜூஸ் புளியறீங்களோ மெஷர்மெண்ட் பார்த்து அவங்களுக்கு இன்னைக்கு எலிமினேஷன் குக்கிங்ல ஒரு பெரிய அட்வான்டேஜ் காத்து இருக்கு. புளியறவங்க ஒழுங்கா புளிங்க. ஓகே ஓகே, இந்த சாத்துக்குடி சேலஞ்சுக்கு நீங்களா ரெடியா? ரெடி. மேக்ஸிமம் 50 பழம் கொடுப்போம். 5 பழம் கொடுங்கப்பா, புளிஞ்சா வாங்கிக்கிறோம். ஸோ அதனால நீங்க உங்களுடைய ஸ்ட்ரென்த்தை காமிங்க. ஓகே, அதே மாதிரி தண்ணி எடுத்துருவோம், இல்லை தண்ணி ஊற்றக்கூடாது. அதுக்கப்புறமா புழிஞ்ச பழத்துல ஜூஸ் இருக்கக்கூடாது. ஒழுங்கா புழிங்க. ஓகே, ஜூஸ் புளியற சேலஞ்ச் 15 நிமிஷம் டைமிங். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. அதாவது சீசன் 1ல இவர் கூட கோமாளியா நின்னு இந்த டாஸ்க நான் பண்ணேன். இவ பார்த்தா எனக்கு அட்வான்டேஜ் ஜெயிச்சு கொடுக்க இவர் போராட்டம் பண்ணிட்டு இருக்கு. ரொம்ப வாசிக்காத. காலங்கள் எப்படி மாறுது பாத்தீங்களா? காலங்கள் மாறல, நீ மாறிட்ட. ஆமா, நான் கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆயிட்டேன். ஐயோ இது கஷ்டமா இருக்கு. இவர் வெறித்தனமா பண்ணுவாரு. இந்த ஊரு இன்னமுமா நம்மள நம்பிக்கிட்டு இருக்கு? புகழே, ஏய் மச்சான் வாடா. ஏய் சாத்துக்குடி. சாத்துக்குடி ஃபேமஸான இடம் தெரியுமா அதுல? தூத்துக்குடி. எப்படித்தான் கண்டுபிடிக்கிறாங்களோ. என்ன வெறித்தனமான பிக்டா இருக்கு. இன்னைக்கு வந்து நாங்க பண்ண போற டாஸ்க பார்த்து எல்லாம் பயப்படுறாங்க. அந்த ஆப்போனன்ட் டீம்ல அவன் வேற இருக்கானே, மோசமான ஆளு. சரி, தங்கச்சி இப்படி எல்லாம் பண்றா. அதுதான். ஐயோ ஆரம்பிச்சிட்டான்டா. பிரியா 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 பிரியா. வாரே வா. புளிங்க. ஐயோ வேஸ்ட் பண்றாதீங்க. இங்க வர முடியல. இதுலயே கொட்டுங்க. எங்க கொட்டணும்? அது இந்த பவுல்ல கொட்டுங்க ஜி. கடைசியா வடிச்சுக்கலாம். இது பவுல் வரும். அமர் புகழ் பாருங்க எவ்வளவு ஜூஸ் எடுத்துட்டு வரல இன்னும் சீக்கிரம். ஐயோ அண்ணா கண்டுச்சாங்களா? கண்டுச்சாங்க. see my மாப்ளை டேலண்ட் சூப்பர். நான் கிளியர் பண்ணா. வேணாம், அது நான் திருப்பி புளியுவேன் சில சமயம். இல்ல இது வந்து ஓகே. okay. நான் செக் பண்ணானே. நான் முட்டாள நினைச்சியா நீ? ஐயே இந்த மாதிரிமா இந்த மாதிரி லோக்கல் விடலாம் என்ன பேசாத. என்ன புகழ்? ஏய் வாத்தங்க எம் புகழ் அப்பா பேர் முருகன். தோத்த தான திங்கற. என்னது ரவுண்ட் 2ல வந்திருக்க? பண்ணக்கூடிய ஆள் தான். பண்ணக்கூடிய ஆள் தான் பண்ணக்கூடிய. ஆமா தெரியும் எனக்கு. ஆண்டியன் தண்டன்ட்டு. இந்த தண்டம் என்ன பண்றன்னு பாருங்க. குரேஷன் வந்து உங்களை ஜெயிக்க வைப்பார். நானும் அப்படியே தான் யோசிச்சு பாக்குறேன். இவ்வளவு பிரச்சனையிலே இவ டிடிய கான்ஃபிடென்ட்டா பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் ஒரு பயம். ஆண்டி இதெல்லாம் ஆண்டி தலை. இத போறப்பா போச்சுங்க நாய்க்கு. ஆண்டி சொல்ல முத்து. நம்ம புளிதான் சாத்துக்குடி. நாங்க தான் செவிக்க போறோம் பாத்துக்குடி. போய் மருந்த குடியோ, போய் அப்படியே உயிரை வாங்காம. ஆளை பாரு, சாத்துக்குடி பாத்துக்குடி தான் ஒரு பஞ்சர் வந்து அடிச்சுக்கிட்டு. பேபி மாமா உனக்கு எனர்ஜி பத்தல. எனர்ஜி இப்ப நேத்துறேன். ஏத்து. இப்ப தங்கச்சி மார்க்கெட் போயிட்டு இருக்கா. சரி. பின்னாடியே ஒரு பையன் வரான் அவளை கலாய்க்கிறதுக்கு. ஃபீல்ட்ல அவள மார்க்கெட் போகாம இருப்பாடா. சரி, மாலுக்கு போறா தங்கச்சி. அப்படி சொல்லு. மாலுக்கு போறா. அப்போ ஒரு பையன் பொறுக்கி பையன் வரான். அவன் என்ன பண்ணுவ? என்னடே, நான் வாழ்க்கையில நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்காதானே? ஏன் தங்கம்? எனக்கு ஒரு பையன் அமையணும். ஏடி அவனா தெளிவா பொறுக்கி பையன். பொறுக்கி பையன் சொல்றான். அவனை புடிச்சு நசுக்கு. புரியல. ஆண்டி நீங்க பண்ண ஜூஸ் நாங்க தான் நீங்க மாசு. ஆமா போடா லூசு. தம்பி 5 நிமிஷம் முடிஞ்சிச்சு, வாப்பா. நான் உங்களை அப்படியே நசிக்க போறேன் பாருங்க. அப்படியே உங்களை நசிக்க. கம் ஆன் ஃபாஸ்ட். கம் ஆன் லெட்ஸ் டு திஸ். முடியல. பாக்குறானே அவனை மாட்டானே பம்பர கட்ட மண்டையா. என்ன பண்ற நீ? ஐயோ ஏன் இது எங்க இருக்கு? ஆண்ட்ரியன் சொல்லுங்க. அவர் எதிர்ப்பு உன் ஜூஸ்ல ஊத்திட்டாப்ல. என்னடா சொல்ற? சூப்பர், தேங்க் யூ முத்து. இங்கிலீஷ்ல எடுத்து மாத்தி ஊத்திச்சு. 70 சொல்லுங்க. மாத்தி ஊத்திச்சு. யா
ஜூஸை வந்து லொடக்குன்னு ஆண்ட்ரியல் மேல ஊட்டிட்டேன். இது ஆண்டி. ஆண்டிதா இது ஆண்டி தான். இங்க 4 டப்பா இருக்கு. அதெல்லாம் விட்டு ஆண்டில கொண்டு வந்து கொட்டீங்க. ஐயா தெரியாம போச்சு எனக்கு. இல்ல இருந்துதா? ஏய் எங்கடா உன் டேபிள்? என் டேபிள் எது? ஏய் ஆண்டில பண்ணிட்டே. இதான் கஜேஷ். ஆண்டில காலியா இருந்ததா? ஆமா. காப்பாத்துக்கியா? என்ன காப்பாத்துக்க. பயப்படாத, நான் இருக்க. ஓடி போ. நிறத்துக்கு ஒவ்வொரு மதிப்பு, ஸ்ட்ராங் டாஸ்க்கு சிவாங்கிய சிறப்பு, அட பாப்பாவின் நிறமோ சிவப்பு, இன்னைக்கு பாரு அவளோட பொறுப்பு பொறுப்பு பொறுப்பு. வேற மாதிரி பண்றாளே. சாத்துக்குடியே கண்ணை விட்டு கதறுதே. ஐயோ சிவாங்கி என்னை இவ்வளவு ஹார்டா புரியாதுன்னு அந்த அளவுக்கு பண்றாளே. வெரி குட் வெரி குட். கமான், உன்னால முடியும். தன்மை அழிஞ்சாலும் காதல் கலந்தாலும் இதுல ஜெயிச்சே ஆகணும் நீ. ஆமாண்ணே ஆமாண்ணே ஆமாண்ணே. கமான் கமான் படி கமான் படி கமான் படி. மணி துளி மன கண்ட மஞ்சள மல ஜூஸ் புலி நானா அன்னகன். யாரும் காப்பாற்ற முடியாது. அவரா பொழைச்சு போனா உண்டு. எப்படி இருக்கு? கஷ்டமா இருக்கு. ஏன்னா நம்மலாம் வந்துட்டு இப்போலாம் ட்ரெண்ட் இப்போ மிக்ஸிலேயே போட்டு அரைச்சிடறோமா. எனக்கு ஆண்டி, உங்களுக்கு யாரு? அவங்களுக்கு அவங்க ஆண்டி. பேசாம பண்ணியா. எனக்கு ஆண்டி உங்களுக்கு யாராம்ல. இவனை ஜூஸை புளிய விடாதீங்க. ஏன்னு ஜூஸை புளிய சொன்னா கொண்டு போய் ஆண்டி பாட்டில ஊத்திட்டான். இல்ல இங்கிலீஷ் தெரியாம ஊத்திட்டேன். நான் ஆண்டி அப்ப தெரியாம ஊத்துனா மைம் கோபி பேர் கூட தான் இருக்கு. ஏன் கரெக்டா ஆண்டி டேபிள்ல ஊத்துனேன்? அதுவா வந்திருக்கு. என்ன பாக்கும்போது தெரியுது ஆண்டி. நானே நீ ஜென்மத்துல எப்போ ஒரு பக்கம் வந்துட்டு அட்வான்டேஜுக்கு வந்திருக்கிறேன். இதுலயே நாசம் பண்ணி விட்டீங்கன்னா நான் எங்க போறது? இல்ல தம்பி, நான் ஆண்டின்னு தெரியல. யதார்த்தமா ஊத்திட்டேனா? லாஸ்ட் 5 minutes கோமாளி டைம். நன்றி. ஊத்திட்டு வரனா ஊத்திட்டு வந்துரு. ஐயோ பத்தியா சொன்னல. உங்க பத்தா மைங்களா. வாய் தான் இருக்கு. வாயில வட சுட்டுருவாங்க. அப்ப உனக்கு வாய் இல்ல இல்ல. பாத்தியா? ஆஹா, வேலைக்காரனுக்கு பிறந்த வேலைக்காரன் யானியே. அண்ணா க்ளோஸ் ஃபைட் தான். சரியான க்ளோஸ் ஃபைட். ஆண்டி நம்மளும். உங்களுது எது லாஸ்டா? நடுவுல காலியா இருக்குல்ல அது. அதான் நாங்க இப்போ பினிமே போய் ஊத்துறோம். ஆமா தம்பியா. ச்சே, இந்த மாதிரி ஒரு ஃபைட் நான் பார்த்ததே இல்லைங்க. குரேஷ் அண்ணா வர்சஸ் புகழனே. ஜெயிக்கிறது உறுதிங்க. ஒதுங்கிடா. ஐயோ போச்சே போச்சே. அண்ணே நம்ம மோசம் போயிட்டே. அண்ணே மயங்கோப்பா. ஐயோ ஐயோ நம்ம மோசம் போயிட்டே. என்ன தம்பி அப்படி பண்ணிட்டா? ஐயோ மயங்கோப்பா என்ன ஜெயிச்சானா மறுபடியும் அந்த பாவக்கா எடுத்து எனக்கு கொடுத்துறாரு. தங்கச்சி கொஞ்சம் கடுங்காப்பி போடுமா. இந்த எபிசோடு தாங்கணும். இத பார்த்துட்டு வீட்ல தூங்கணும். நல்ல பழமொழி. ஐயோ கஜேஷ் அண்ணன் கூட பேரா இருந்தா இன்னி யாரும் அவர் ஒரு பழத்தை புளிஞ்சிருப்பாரு, நான் அரை பழத்தை புளிஞ்சிருப்பேன். ஜாலியா அந்த டேபிள்ல கஜேஷ் வெற்றிக்காக போராடி ஜிபி முத்து கூட நீராடி ஒரு வழியா உயிராடுறவளாட்டியும் போராட்டமா. நீ பேசும்போது அதே ஸ்பீடு அதே ஸ்ட்ரென்த் உன் கையில போடு. ஓகே லாஸ்ட் 1 minute. ஆஹா, இந்த வேலைக்கு பதிலா எங்கேயாவது போய் மசாஜ் சென்டர்ல வேலை செஞ்சிருந்தா 4 பேருக்கு கழுத்து அமுக்கி விட்டு காசு சம்பாதிச்சிருப்பேன். காலையில 6 மணிக்கு ஓட ஆரம்பிச்சது சாயங்காலம் 6 மணி ஆகி ஓட்ட நிக்கலையே. அண்ணா ஸ்லோவா ஊத்துங்கண்ணா. Okay, and the countdown starts. 10 9 8 7 5 4 3 ஊத்து. ஏய் ஏண்டா ஊத்துனா அப்பா மேல ஊத்திட்டு போற. and the winner is Andy. ஒரு பெரிய அட்வான்டேஜ் காத்துட்டு இருக்கு இந்த எலிமினேஷன் ரவுண்ட்ல. என்ஜாய். ஆண்டி, how happy you are? வெரி ஹாப்பி. பக்கத்துல பாரு ஜிபி. அட்வான்டேஜ், பெரிய அட்வான்டேஜ் பண்ணிருக்கீங்க. ஆஹா, குரேஷி வின் பண்ணிருக்கானே சிவாங்கி. ஆஹா, பாவக்கா பரிதாபங்கள் தொடருமா? கேரண்டி நீங்க. இல்ல பழிக்கு பழி முடிஞ்சிச்சு. அந்த போட்டி முடிஞ்சிச்சு. ஆமா ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிங்க. வேற முடிஞ்சிச்சு யாராவது கொடுங்க. அது முடிஞ்சிச்சு. இல்ல முடிஞ்சிச்சு. ஃப்ரெஷ்ஷா ஆரம்பிப்போம். ஃபர்ஸ்ட் மறுபடியும் வாங்கிட்டு வந்து ஆரம்பிப்போம். ஃப்ரெஷ்ஷா அடுத்த போட்டி. ப்ளீஸ். ஓகே, நாளைக்கு நடக்க போற அட்வான்டேஜ்ல உங்களுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் காத்துட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாம இப்ப வின் பண்ண இந்த டீமுக்கு ஃபேண்டாஸ்டிக் ஜெயச்சந்திரன் இப்போது தாம்பரத்திலும் ஒரு நீதான் gift hamper. Thank you. நமக்கெல்லாம் வீட்ல ஏன் சொத்து சேர்த்து வைக்கல சொல்லு. அதான் வாயை கொடுத்துருக்காங்க. அதேதான். ஐ லைக் யூ. ஐ லவ் யூ. ஓகே, நாளைக்கு நடக்க போற குக்கிங்ல என்னென்ன கலவரம் நடக்குது அப்படின்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Until then, bye from the whole team of Cook with Komali. இது விடியம் for the job cooking மற்றும் GR வினை வழங்கும் Cook with Komali season 4 powered by Shakti Masala Ranjha product Cardi Advance கடலெண்ணெ Oreo மற்றும் KAG tiles. Co-present by Prisma leggings in Innova, sugar free green, Savaran 710 waterproof ply.